அத்தியாயம் 25. சூர்யான்னு ஒரு பேஷண்ட் எந்த ரூம்ல அட்மிட் ஆயிருக்காங்க? சத்யா மருத்துவமனையின் வரவேற்பில் கேட்டுக்கொண்டிருக்க ராதா தவிப்புடன் அவள் அருகில் நின்றிருந்தார். அந்த பெண்மணி அறையின் எண்ணை கூறியதும் இருவரும் அந்த அறையை நோக்கி சென்றனர். சத்யா அவளுக்கு ஏதோ ஆக்சிடென்ட்னு போன்ல சொன்னாங்க. என்ன ஏதுன்னு விவரம் தெரியல. ராதா கண்ணீருடன் கூறவும், அம்மா நீ பயப்படாத, அக்கா நார்மல் வார்டில் தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சத்யா தன் பதட்டத்தை மறைத்து தன் அன்னையை ஆறுதல் படுத்தினாள். இருவரும் பரபரப்பாக அந்த அறைக்குள் நுழைந்தனர். தேவ் யுவா இருவரும் அவர்களை பார்த்ததும் விலகி நின்று கொண்டனர். அங்கு தலையில் கட்டு போடப்பட்டு சூர்யா படுத்திருப்பதை பார்த்ததும் ராதா அவள் அருகே ஓடினார். சூர்யா, அம்மாடி என்ன பாரு, ஐயோ ஏன் என் பொண்ணு இப்படி மூச்சு பேச்சு இல்லாம படுத்திருக்கா, தலையிலையும் கையிலையும் இப்படி அடிபட்டிருக்கு. அவர் போக்கில் புலம்ப சத்யா அவரை பிடித்து கொண்டாள். அம்மா கொஞ்சம் பொறுமையாகிரு, கையில ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு என்றவள் அங்கு நின்றிருந்த இருவரையும் பார்க்க யுவா அவள் அருகில் வந்தான். அப்பொழுதுதான் ராதா அவர்களை கண்டார். நீங்க என அவர் கேட்க வரவும், அம்மா இவங்க 2 பேரும் தான் அக்கா வேலை பார்க்கிற கடையோட முதலாளி என்றதும் ராதா சற்று பதட்டத்துடன் எழுந்து நின்றார். அவர் தங்களை கண்டு இவ்வாறு மரியாதை தருவது இருவருக்கும் ஒரு மாதிரியாக இருந்தது. அக்காவுக்கு என்னாச்சு, எப்படி அடிபட்டது என தேவி பார்த்து கேட்டாள் சத்யா. அவன் பதில் சொல்வதற்குள், அது அவங்க படிக்கட்டில் இறங்கும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாங்க, நெத்தில தான் கொஞ்சம் அடி, தையல் போட்டிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிடுவாங்க என்றான் யுவா. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே தம்பி? ராதா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, அவங்க கண் முழிச்சதும் ஸ்கேன் பார்த்துக்கலாம் என்றான். ராதா தன் கண்களை துடைத்துக் கொண்டார். சத்யா சூர்யாவை பார்க்க அவள் மீது துப்பட்டா இல்லாததை கவனித்தாள். அந்த மேல்கோட்டை கண்டதும் யுவா தேவ் இருவரையும் திரும்பி பார்த்தாள். அவர்கள் இருவரும் கோட் அணியாமல் இருக்க அந்த கோட் யுவாவினுடையதாக இருக்கும் என அவளாகவே யூகித்துக் கொண்டாள். பொறுக்கி, இவன்தான் அக்காவை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருப்பானோ? அவள் யோசித்துக் கொண்டிருக்க சிறிது நேரத்தில் சூர்யாவிடம் அசைவு தெரிந்தது. வலியில் கையால் தன் நெற்றியை பிடித்து கண்களை சுருக்கி விழித்தாள். அவள் கண் விழிப்பதை பார்த்ததும் தேவ் யுவாவிடம், அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி போகிற வரைக்கும் நீ கூடவே இருந்து பார்த்துக்கோ என அவசரமாக அந்த அறையிலிருந்து வெளியேறி வந்தான். அவன் வெளியே வரவும் அவன் மீது மோதிக்கொண்டான் ஒருவன். வந்தவனோ சாரி சாரி என அவசரமாக கூறிவிட்டு சூர்யாவை அனுமதித்திருந்த அறைக்குள் அவசரமாக நுழைந்தான். யார் இவை, எதுக்காக மதி இருக்கிற இந்த ரூம்குள்ள போறான்? தேவ் யோசித்துக் கொண்டே அங்கிருந்து நகன்றான். அவன் தினேஷ் என்பதை தேவ் அறியவில்லை. சூர்யா எழுந்து அமர சிரமப்பட யுவா உதவிக்கு வந்தான். சத்யா அவனை தடுத்தாள். பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம் என சூர்யாவை சாய்ந்து அமர வைத்தாள். இந்த பொண்ணையே நம்மளை பார்த்தாலே சிடுசிடுன்னு விழுது என யுவா நினைத்து கொண்டான். படியில இறங்கும்போது பார்த்து இறங்கக்கூடாதாமா? இப்படி விழுந்து வச்சிருக்க, ஏதோ இதோட போச்சு, பெருசா ஏதாவது ஆகியிருந்தா என்ன பண்றது? ரொம்ப வலிக்குதாமா என ராதா சூர்யாவின் தலையை வருடியபடி கேட்க சூர்யா எதுவும் பேசாமல் யுவாவை பார்த்தாள். அவனோ கண்களை மூடி தலையசைக்க சூர்யா அவரிடம், அது ஏதோ கால் ஸ்லிப் ஆயிடுச்சுமா என சொல்லி சமாளித்தாள். அவள் கண்கள் அவனை தேட அதே நேரம் கதவை திறக்கும் சத்தத்தில் ஆர்வமாக வாசலை பார்த்தாள். அங்கு வந்தது தினேஷ். சூர்யா என அவனும் அவள் அருகே ஓடி வந்தான். சூர்யாவின் மனதில் ஏமாற்றம் பரவியது. சூர்யா என்னாச்சு என்றபடி தினேஷ் வந்தான். இப்ப எப்படி இருக்கு அவன் கேட்க, பரவாயில்ல,
என அவள் தலையசைத்தாள். உங்களுக்கு அடிபட்டுடுச்சுன்னு தெரிஞ்சதும் நான் ரொம்ப பயந்துட்டேன். அவன் பதற்றத்துடன் கூற, இவன் யாரா இருக்கும்? சூர்யா கிட்ட இவ்வளவு உரிமையா பேசுறான். யார் இவன் என்ற மன ஓட்டத்தில் யுவா பார்த்து நிற்க, சத்யா யுவாவை அலட்சியமாக பார்த்தாள். இவன் பார்வையே சரியில்லையே. தினேஷத்தா இங்க வந்ததும் நல்லதா போச்சு. இவர்தான் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு தெரிஞ்சாலாவது இவன் அக்காவை விட்டு தள்ளி இருப்பான். சத்யா தன் மனதிற்குள் நினைத்து கொண்டாள். அதே நேரம் யுவாவுக்கு போன் வரவும் அவன் வெளியே சென்று விட்டான். அதன் பிறகு மருத்துவர் வந்ததும் ஸ்கேன் பார்த்தனர். பிரச்சனை எதுவும் இல்லை என கூறியதும் கிளம்புவதற்கு தயாராகினர். தினேஷ் கவுண்டரில் பணம் செலுத்த போகவும் அவர்கள் ஏற்கனவே பணம் கட்டிவிட்டதாக கூறினர். அப்பொழுதுதான் அவன் அங்கு நின்றிருந்த யுவாவை பற்றி யோசித்தான். ஆனால் அதனை பற்றி பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. அனைவரும் வீட்டிற்கு கிளம்ப சூர்யா யுவாவிடம், ரொம்ப தேங்க்ஸ் சார், நாங்க வரோம் என விடை பெற்றாள். அவர்கள் கிளம்பி சென்றதும் சூர்யாவிடம் தவறாக நடந்து கொண்டவனை அனுமதித்திருந்த மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தான் யுவா. ஆனால் அங்கு அவனை ஏற்கனவே டிஸ்சார்ஜ் செய்து அழைத்து சென்று விட்டதாக கூறினர். யார் அழைத்து சென்றிருப்பார் என்பதை யூகித்தவன் தேவுக்கு போன் செய்தான். தேவ், அந்த வர்மாவை எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். மறுபுறம் பதில் இல்லை. ப்ளீஸ் தேவ், இந்த ஒரு விஷயத்திலேயாவது நான் சொல்றது கேளு. மறுபுறம் என்றவன் ஒரு இடத்தின் பெயரை கூறி அவனை அங்கு வர கூறியதும் யுவா அங்கு செல்ல விரைந்தான். சூர்யாவை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு வர இரவு நேரம் ஆகிவிட்டது. தினேஷ் அவர்களை வீட்டில் விட்டுவிட்டு கிளம்பி விட்டான். ராதா சூர்யாவை அறையில் ஓய்வெடுக்க கூறிவிட்டு அவள் அருந்த பால் கொண்டு வந்தார். படுத்துக்க சூர்யா என்றவர் சத்யாவுடன் ஹாலில் சென்று படுத்துக் கொண்டார். சூர்யாவுக்கு தூக்கம் வரவில்லை. மனம் குழப்பமாக இருந்தது. இன்று தன்னை அந்த அறையிலிருந்து காப்பாற்றியது யார்? அவள் மயக்கம் அடையும் நிலையில் அவள் காதில் கடைசியாக கேட்ட வார்த்தை மதி. தன்னை இதுவரை மதி என்று யாரும் அழைத்திடவில்லை, அவனை தவிர. இன்று அவள் இருந்த நிலைமையில் கண்களால் அவனை காண முடியாவிட்டாலும் அந்த மதி என்ற அழைப்பு அவள் மனதிலேயே சுழன்று கொண்டிருந்தது. அவள் அப்போதுதான் தான் அணிந்திருந்த அந்த மேல் சட்டையை எடுத்து பார்த்தாள். அது யுவாவினுடையதாக இருக்கும் என்பதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனை பத்திரமாக அலமாரியில் வைத்தாள். சத்யாவிடம் கேட்டபொழுது, யுவா சார் தான் உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறதா எங்களுக்கு போன் பண்ணாரு என்றாள். அப்படின்னா என்னை காப்பாத்தினது யுவா சார் தானா, விஜய் இல்லையா? நான் தான் தேவையில்லாத விஷயங்களை போட்டு மனச குழப்பிட்டு இருக்கேனா என தனக்குள் உழன்றாள். காலையிலேயே சந்திரிகா அங்கு வந்து விட்டாள். சந்திரிகா வாமா என ராதா அழைக்க, அம்மா சூர்யா எப்படி இருக்கா என கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தாள். உள்ளதான் இருக்கா, நீ போய் பாரு என்றவர் கிச்சனுக்குள் செல்ல, சத்யா கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வா என அவளை அனுப்பி வைத்தார். சந்திரிகா சூர்யாவின் அருகே சென்று அமர்ந்தாள். சூர்யாவை பார்த்ததும், அதான் அப்பவே சொன்னேன் எங்களோடவே கிளம்பி வான்னு. நீதான் வேலை இருக்கு அது இருக்குன்னு அங்கே இருந்துட்ட, இப்ப பாரு என உரிமையாக திட்டினாள் தன் தோழியை. ரொம்ப வலிக்குதா சூர்யா என அக்கறையாக கேட்டாள். இப்ப பரவாயில்ல சந்து. என்னாச்சு சூர்யா, எப்படி அடிபட்டது என சந்திரிகா கேட்க, சூர்யா அறையின் வெளியே யாரும் இருக்கிறார்களா என பார்த்துவிட்டு சந்திரிகாவிடம் மட்டும் அங்கு நடந்ததை கூறினாள் சூர்யா. உனக்கு மட்டும் ஏண்டி இப்படி நடக்குது? சந்திரிகா செலுத்து கொள்ள, எனக்கு என்ன தெரியும், வீட்டுக்கு வரலான்னு தான் கிளம்பிட்டு இருந்தேன், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. ஆனா அதுலயும் குழப்பம் தானே இருக்கு உனக்கு. உன்னை யார் காப்பாத்தினதுன்னு தான் உனக்கு தெரியலையே. இப்ப அதை தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? சூர்யா அழுத்து கொள்ள, என்ன இப்படி சொல்லிட்ட? ஒருவேளை அவர் உன்னை காப்பாத்தி இருந்தா
சந்து போதும், இதுக்கு மேல அதை பத்தி பேசாத. இனிமேல் அதெல்லாம் நினைக்கிறதுக்கான உரிமையும் தகுதியும் எனக்கு இல்லை. அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே யாரோ வருவது போல் தோன்ற இருவரும் பேச்சை நிறுத்தி கொண்டனர். அங்கு ராதாவின் பேச்சு சத்தம் கேட்டது. வாங்க வாங்க என அவர் அழைக்கவும் அங்கு தினேஷும் அவனுடைய அம்மா அப்பாவும் சூர்யாவை பார்ப்பதற்காக வந்தனர். சூர்யா, எப்படிமா இருக்க என்றவர் அவள் அருகே வந்து அமர்ந்தார். தன் கையில் இருந்த திருநீரை அவள் நெற்றியில் பூசி, எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாத என்றவர் அவர் தலையை தடவி தந்தார். சந்திரிகாவும் அவர்களை பார்த்து கொண்டு சற்று தள்ளி நின்றாள். தினேஷ் நேத்தே சொன்னா, ஆனா நைட்டு டைம் ஆயிட்டதால வர முடியல. அதனாலதான் காலையிலேயே கோவிலுக்கு போயிட்டு உன்னை பார்க்க வந்தேன் என்றார் தினேஷின் அம்மா. சரிம்மா, நீ ரெஸ்ட் எடுத்துக்க என்றவர் வெளியே சென்று அமர்ந்தார். தினேஷும் சின்ன தலையசைப்புடன் அறையிலிருந்து வெளியே சென்றான். சிறிது நேரத்தில் அவர்கள் கிளம்பியதும் சத்யாவும் கல்லூரிக்கு கிளம்பினாள். ராதா சூர்யாவிற்கும் சந்திரிகாவிற்கும் உணவு எடுத்து வந்தார். நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க போயிட்டு வாங்க என சூர்யாவின் அருகிலேயே இருந்தாள் சந்திரிகா. அவர் வெளியே சென்றதும், அப்போ அந்த தினேஷ கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்துட்டியா சூர்யா? அதை முடிவு பண்ண வேண்டியது தினேஷ் தான், நான் இல்ல. இதுல தினேஷ் முடிவு பண்ண வேண்டியது என்ன இருக்கு? அவர்தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்காரே. சந்து, நீ என்ன பேசுற? தினேஷ் என்ன சப்ஸ்டியூடா? இவர் இல்லைன்னா இன்னொருத்தர்னு நான் சூஸ் பண்றதுக்கு? இப்ப எனக்கு விஜய் என்றவள் சிறிது நிறுத்தி, விஜய் தேவ்தான் ஆதின்னு தெரிஞ்சதால சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு வேண்டான்னு சொல்லிட்டு போறதுக்கு? அந்த மாதிரி இவர் பணக்காரங்க, நமக்கு எட்டாக்கனியா போயிட்டதால இவனை விட்டுட்டு அவனையே கட்டிக்கலான்னு நான் முடிவெடுத்தா என்னை விட கேவலமான ஒரு பொண்ணு இருக்கவே மாட்டா. சூர்யா, இதுல உன் தப்பு என்ன இருக்கு? தப்புதான் சந்து, யார் என்னன்னு தெரியாம பார்த்த உடனே விரும்பினேன் பத்தியா, அதுதான் தப்பு. ஒரு குடும்பத்துல மொத்த பொறுப்பையும் மனசுல வச்சுக்க வேண்டிய நானே அதே மனசுல காதலையும் சுமந்தே பாரு, அது பெரிய தப்பு. ஒருத்தனை மனசுல நினைச்சிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லியிருக்க பத்தியா, அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு என்றவள் முகத்தை மூடி அளவும் சந்திரிகா பதறி போனாள். சூர்யா, வேண்டாம், அழாத. ஏற்கனவே உனக்கு உடம்பு முடியல, அழாதடி ப்ளீஸ். அவள் அழுகை நின்ற பாடில்லை. நீ அழுதா எனக்கும் அழுகு வருதுடி, ப்ளீஸ் அழாத என்றதும் அவள் அழுகையை நிறுத்தி கண்களை துடைத்துக் கொண்டாள். இந்த மாசத்தோட வேலையை விட போறேன், அதுக்கப்புறமா தினேஷ் கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன். என்ன சொல்ல போற? சந்திரிகா கேட்க, நான் விரும்பினதை பத்தி, எதனால நான் என் விருப்பத்தை பத்தி சொல்லலன்னு எல்லாத்தையும் சொல்ல போறேன். அதுக்கு மேல தினேஷுக்கு விருப்பம் இருந்தா இந்த கல்யாணம் நடக்கட்டும். சூர்யா, உனக்கு என்ன பைத்தியமா? நீ சொல்லாத. உன்னோட காதல் உன்னோடவே போகட்டும், அது எதுக்கு நீ தினேஷ் கிட்ட சொல்லணும்? ஏன்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி தான், கல்யாண வாழ்க்கையில கடைசி வர கூட வர போற வாழ்க்கை துணைய எதுக்காகவும் நான் தராசு தட்டுல வச்சு அளந்து பார்க்க விரும்பல. இந்த பக்கமா அந்த பக்கமான்னு எல்லாத்தையும் தினேஷ் கிட்ட சொல்ல போறேன். அவர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டா இந்த கல்யாணம் நடக்கும், இல்லனா நானே அம்மா கிட்ட பேசிக்கிறேன் என்றாள் சூர்யா. கடவுளே, இவளுக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில இப்படி ஒவ்வொரு கஷ்டமா மாத்தி மாத்தி கொடுத்துட்டே இருக்க? சந்திரிகா தனக்குள் நொந்து கொண்டாள். சாரி சந்து, என் மனசுல இருக்கிறதெல்லாம் உன்கிட்ட சொல்லி உன்னையும் வருத்தப்பட வச்சுட்டேன். எனக்கு ஒன்றும் இல்லை, நீ உன் மனசுல இருக்கிறதெல்லாம் சொன்னதால உன் மனபாரம் குறைஞ்சா சரிதான். இந்த இந்த மாத்திரையை போட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கு, இல்ல உங்க அம்மா வந்து பார்த்தாங்கன்னா நீ அழுதுருக்கிறத கண்டுபிடிச்சிடுவாங்க. அதன் பிறகு சூர்யா மாத்திரையை போட்டுக்கொண்டு படுத்துக்கொள்ள சந்திரிகா வெளியே வந்தாள். அப்பொழுதுதான் ராதாவும் வீட்டிற்குள் வந்தார். என்னம்மா நீ இங்க இருக்க? சூர்யா என்ன பண்றா? அவ இப்ப கொஞ்சம் முன்னாடிதான் தூங்கினாமா, அதான் நான் நீங்க வந்ததும்
சொல்லிட்டு போலான்னு இருந்தேன். நான் கிளம்புறேம்மா. அட இரு சந்திரிகா, அப்புறமா போலாம். இல்லம்மா, அரை நாள் தான் லீவ் போட்டிருக்கேன், வேலைக்கு போகணும். சூரிய கிட்ட சொல்லிடுங்க, நான் வரேன் என அவள் கிளம்பினாள். இங்கு பாதி நிலையில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தின் உள்ளே நாற்காலியில் ஒற்றை காலை அந்த இருக்கையின் பிடியில் போட்டபடி ஒரு கையில் துப்பாக்கியுடன் அமர்ந்திருந்தான் தேவ். எதிரே கீழே உடல் முழுவதும் காயத்துடன் அரை உயிராக கிடந்தான் அந்த வர்மா. யுவா எவ்வளவோ முயன்றும் தேவை சமாதானம் செய்ய முடியவில்லை. அந்த கட்டிடத்தின் வெளியே வந்து நின்றது ஒரு வாகனம். அதிலிருந்து ஒருவர் பதட்டமாக இறங்கி ஓடி வந்தார். உள்ளே வந்தவர் வர்மா என்றபடி அவன் அருகே தரையில் அமர்ந்து மராட்டிய மொழியில் அவனிடம் பேசினார். அது அந்த வர்மாவின் தந்தை. அவர்களை சிறிதும் சட்டை செய்யாதவன் தன் துப்பாக்கியை தயார் செய்தான். அவனை பார்த்தவர், ஆதி, என் பையனை விட்டுரு. அவன் செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேல் எந்த பொண்ணுகிட்டையும் அவன் வச்சுக்க மாட்டான். எனக்குன்னு இருக்கிறது அவன் ஒருத்தன்தான், ப்ளீஸ் என கெஞ்சினார். அவன் எதையும் கண்டு கொள்ளவில்லை. அவர் அவன் காலில் விழப்போக எழுந்து தள்ளி சென்று விட்டான். இதுதான் கடைசி. இனிமேல் இந்த மாதிரி அவன் யார்கிட்டையும் நடந்துக்கிட்டா இப்படி ஒரு நாள் முழுக்க வச்சு பார்த்துட்டு இருக்க மாட்டேன் என்றவன் அங்கிருந்து சென்று விட்டான். ஒரு நிமிஷம், இனி அவன் எந்த பொண்ணுகிட்டையும், ஏன் அவன் மனைவி கிட்டையும் கூட அப்படி நடந்துக்க முடியாது. ஏன்னா என ஏளனமாக சிரித்தான் தேவ். அந்த சிரிப்பின் அர்த்தம் அவருக்கு புரிந்தது. அத்தியாயம் 26. தன் கையில் இருந்த அலைபேசியையே பார்த்து கொண்டிருந்தான் தேவ். அவன் முகத்தில் எந்த ஒரு உணர்வும் இல்லை. 5 நாட்கள் ஆகியிருந்தது. அந்த அலைபேசியிலிருந்து ஒரு எண்ணை அழைப்பதும் அழைப்பு போவதற்குள் அதனை நிறுத்தி வைப்பதுமாக சிறிது நேரம் அப்படியே செய்து கொண்டிருந்தான். போனால் தன் நெற்றியிலேயே அடித்து கொண்டவன் அதனை தூர எறிந்தான். இது எந்த மாதிரியான உணர்வு என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மீண்டும் சென்று அதனை எடுத்தவன், மதி, இன்னும் உனக்கு உடம்பு சரியாகலையா? ரொம்ப வலிக்குதா? சீக்கிரமா வா, உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல. இந்த தடவை என்ன ஆனாலும் என்ன வந்தாலும் உன்னை நேரில் பார்த்து என் மனசுல இருக்கிறத கண்டிப்பா சொல்லியே தீருவேன் என்றபடி தன் கையில் இருந்த அலைபேசியின் திரையில் இருந்த அவள் முகத்தை பார்த்து பேசிக் கொண்டிருந்தான். அந்த புகைப்படம் அன்று கடையிலிருந்து அனைவரும் ஒன்றாக வெளியே சுற்றுலா சென்றபோது எடுத்தது. தலையின் காயம் காரணமாக ஒரு வாரமாக சூர்யா வேலைக்கு செல்லவில்லை. அன்று கட்டை பிரித்து சிறிதாக நெற்றியில் பிளாஸ்டரை ஒட்டி கொண்டதும் கடைக்கு சென்றாள் தன்னுடைய ராஜினாமா கடிதத்துடன். 2 நாட்களுக்கு முன்பு ராதாவிடம் சூர்யா கூறினாள், அம்மா, நான் இந்த வேலையை விட்டுலான் இருக்கேன். ஏங்கா, அத்தா ஏதாவது சொன்னாங்களா? சத்யா கேட்க, இல்ல, அவர் எதுவும் சொல்லல. நானே தான் வேற ஏதாவது வேலை தேடிக்கலான்னு இருக்கேன். நல்லதுமா, கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை ஒன்றும் சொல்லலைனாலும் அவங்க அக்கா பேச்சு சரியில்லை. அவருக்கும் ஏதோ ப்ரமோஷனோட டிரான்ஸ்ஃபரும் கிடைக்க போகுதுன்னு சம்மந்தி சொல்லிட்டு இருந்தாங்க. நாளை பின்ன அவர் வேலை பார்க்குற இடத்துலயே உனக்கும் ஒரு வேலை கிடைச்சா நல்லது தானே? ராதா கூறினார். நான் அதை பற்றியெல்லாம் யோசிக்கலம்மா. இப்போதைக்கு இதைத்தான் நினச்சிருக்கேன். இந்த மாதம் சம்பளம் வாங்குற கையோட வேலையை விடுறத பற்றியும் சொல்லிட்டு வரணும்னு. சரி சூர்யா, உனக்கு என்ன தோணுதோ அதையே செய் என முடித்து கொண்டார் ராதா. அன்று அவள் கடைக்கு வந்ததுமே சிலரின் நல விசாரிப்புகளுக்கு பதில் கொடுத்தவள் தனது இடத்திற்கு வந்தாள். அவள் வந்த சிறிது நேரத்தில் தேவும் அங்கு வந்தான். சூர்யாவின் அருகில் அந்த விற்பனை பிரிவில் அவனும் நின்று கொண்டான். சூர்யா மறந்தும் கூட அவனை நிமிர்ந்து பார்க்கவில்லை. ஆனால் அங்கிருந்த மற்ற பணியாளர்கள் அனைவரும் அவனை தான் பார்த்து கொண்டிருந்தனர்.
சந்திரிகாவும் எதுவும் பேசாமல் சூர்யாவின் மறுபுறம் அமைதியாக நின்றிருந்தாள். இதற்கு முன்னரும் அவன் இது போன்று விற்பனை பிரிவில் வந்து நின்றிருக்கிறான். ஆனால் அப்பொழுது அவனும் மற்றவர்களைப் போன்று ஒரு பணியாளராக தான் அனைவரும் எண்ணிக்கொண்டிருந்தனர். ஆனால் இன்றோ அவன் யார் என்பதை அனைவரும் அறிந்திருக்க அவன் இவ்வாறு நிற்பதை அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர். ஆனால் தேவோ எதனையும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் சூர்யாவிற்கு தான் படபடப்பாக இருந்தது. தேவ் தனக்குள்ளே தன்னை தயார்படுத்திக் கொண்டான் சூர்யாவிடம் பேச. அந்த நேரம் நகை வாங்க சிலர் வரவும் சூர்யா சந்திரிகாவிற்கு மறுபுறம் வந்து நின்று கொண்டாள். அடுத்தடுத்து சற்று கூட்டம் வரவும் தேவினால் அவளிடம் பேச முடியவில்லை. தேவ் ஏமாற்றத்துடன் சென்று விட்டான். செல்லும் அவனையே பார்த்தாள் சூர்யா. மதியத்திற்கு மேல் அந்த கடிதத்தை கொடுப்பதற்காக மேலாளரின் அறைக்கு சென்றாள் சூர்யா. அங்கு மோகன்ராம், தேவ், யுவா என மூவரும் ஒன்றாக இருக்க அனுமதி பெற்று உள்ளே சென்றாள். அவள் அந்த கடிதத்தை யுவாவிடம் கொடுக்க அவனோ, என்ன சூர்யா, லீவ் பெர்மிஷன் லெட்டரா என்றபடி அந்த கடிதத்தை வாங்கினான். இல்ல சார், இது என்னுடைய ராஜினாமா கடிதம். வர மாசத்தோட வேலையிலிருந்து நிக்கலாம் இருக்கேன். அவள் பதிலில் மூவருக்கும் அதிர்ச்சிதான். ஆனால் தேவோ எதனையும் வெளிக்காட்டாமல் கணினியின் திரையை பார்த்தபடி அமர்ந்திருந்தான். யுவா சற்று அதிர்ச்சியுடன், என்ன சூர்யா, எதுக்காக, ஏதாவது பிரச்சனையா என கேட்க, எனக்கு கல்யாணம் முடிவாகி இருக்கு யுவா சார் என்றதும் யுவா பட்டென தன் இருக்கையிலிருந்து எழுந்தான். என்னது, கல்யாணமா? அது எதுக்கு என அவன் தன்னை மறந்து கேட்க சூர்யா அவனை ஒரு மாதிரியாக பார்த்தாள். அது அது வந்து நான் அப்படி கேட்கல. அது வந்து அவர் யாரு, என்ன பேரு, எங்க என்ன ஒர்க் பண்றாங்க? அவன் மாற்றி மாற்றி பேச, அவர் பேரு தினேஷ் சார், ஆர்பிஎம் சொல்யூஷன்ஸ்ல ஒர்க் பண்றாங்க. தேவின் கைகள் வேலையை நிறுத்தியது. மோகன்ராம் தேவி பார்க்க அவனோ எந்த உணர்ச்சியும் இன்றி அமர்ந்திருந்தான். ஓ அப்படியா, நல்ல விஷயமா. ஆனா நீ இதுக்காக வேலையிலிருந்து நிக்கணுமா? இங்கேயே தொடர்ந்து வேலை பார்க்கலாம் இல்லையா? அவளிடம் வேறு என்ன கேட்பது என தெரியாமல் அவர் கேட்க, அது வந்து இப்போதைக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிருக்கேன் சார், அவ்வளவுதான். சிறிது இடைவெளி விட்டு, அப்புறம் என் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க நான் வருவேன் சார். கண்டிப்பா நீங்க, யுவா சார், அப்புறம் ஆதி சார் என அழுத்தமாய் கூறி அவனை பார்த்தவள், எல்லாரும் வரணும் என்றதும் தேவ் நிமிர்ந்து அவளை பார்த்து தீ என முறைத்தான். நான் வரேன் என்றவள் வெளியே சென்று விட்டாள். மோகன்ராம் மிகவும் வேதனை கொண்டார். தான் மிகவும் தாமதித்து விட்டோம் என மனதில் எண்ணியவாறு ஆதியை பார்த்தார். கல்லென இறுகி அமர்ந்திருந்தவன் தன் வேலையில் கண்ணாய் இருந்தான். ஆனால் அவருக்கு புரிந்தது, உள்ளே உலைக்கல்லென கொதிக்கும் அவன் மனது. இனி இவனை இதுல இருந்து திரும்பவும் எப்படி வெளியே கொண்டு வரது? எல்லாமே கைவரைக்கும் வந்து பலன் இல்லாம போகுது இவன் விஷயத்துல என நினைத்து கொண்டார். மீண்டும் ஏமாற்றம். அவன் வாழ்வின் அடுத்த அடி பேரிடியாக தலையில் இறங்கியது. அவனுள் தணலென பற்றி எரிந்தது மனது. எத்தனை எளிதில் சொல்லிவிட்டு செல்கிறாள் இவள். அதற்கு மேல் வேலையில் கவனம் செலுத்த முடியாதவன் அறையிலிருந்து வெளியேறி சென்றான். எதிரில் எவரையும் கண்டுகொள்ளாதவன் தன் வாகனத்தில் ஏறி பறந்தான். இங்கு யுவாவின் மனம் யோசிக்க ஆரம்பித்தது. வன்மமாக தனக்குள் சிரித்து கொண்டவன், சூர்யா, இந்த கல்யாணம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஆனா அது நீங்க நினைச்ச மாதிரி இல்ல, இந்த யுவா நினைச்ச மாதிரி என்றவன் 2 விரல்களால் தலையை பக்கவாட்டில் தாங்கியபடி முகத்தை சரித்து வைத்துக் கொண்டு உதட்டை வளைத்து சிரித்து கொண்டான். இங்கு மோகன்ராமின் வீட்டில், ஏங்க, அந்த பொண்ணுதானே உங்களுக்கு தெரியுமா? ஆமா. ஆனா அவளுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்றீங்க. இவ்வளவு நாள்
இத பத்தி கவனிக்காம என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? ராதிகா கோபமாக கேட்க அவர் அதற்கு பதிலளிக்காமல் அவர் அதற்கு பதிலளிக்காமல் மௌனமாகவே இருந்தார். ஏங்க, நாம ஒரு தடவை அந்த பொண்ணு வீட்டுல பேசி பார்க்கலாமா? ராதிகா சற்று எதிர்பார்ப்புடன் கேட்க, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? அவதான் அவளுக்கு கல்யாணம் சொல்றா, அதுக்கப்புறமா போய் அவ வீட்டுல பேச முடியுமா என்ன? மோகன் சற்று கோபமாக கேட்டார். ஆனா ஆதி, என் புள்ள அவளதானே மனசுல நினைச்சிட்டு இருக்கான். நினைச்சிட்டே இருந்து என்ன பிரயோஜனம்? எதையுமே வெளியே சொன்னாதானே தெரியும். சொல்லாத காதலும் தோத்து போன காதலும் ஒண்ணுதான். மோகனின் அந்த வார்த்தைகளில் ராதிகா மனம் வாடினார். நான் உங்க வாழ்க்கையில வராம இருந்திருக்கலாம் இல்லையா? ராதிகா வருத்தமாக கேட்க, மோகன் சலித்து கொண்டவர், நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? எப்பவுமே யார்கிட்டையும் முகம் கொடுத்து பேசாம எல்லா உணர்வுகளையும் தனக்குள்ளே வச்சிருந்தா எப்படி புரியும்? விருப்பு வெறுப்புங்கிறது தனக்கு இல்லைன்னு எல்லாரும் அப்படியே இருக்க மாட்டாங்க இல்லையா? அவன் என்ன புதுசாவா இப்படி இருக்கான்? அவன் குணமே இதுதானே. ராதிகா தாழ்த்த குரலில் கூற, அது நமக்கு தானே தெரியும். ஆனா அந்த பொண்ணு என்றவர், சரி விடு, நீ கவலைப்படாத. என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். நாம கவலைப்படுறதால எதுவும் மாற போறதில்ல. நம்ம கடையில எந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தாலும் நாம அவங்கள நேர்ல போய் வாழ்த்தி தான் பழக்கம். அதே மாதிரி இந்த பொண்ணையும் நாம நேர்ல போய் ஆசீர்வாதம் பண்ணணும். என்ன சரியா? அங்கு ராதிகாவிடம் பதில் இல்லை. உங்ககிட்ட தான் கேக்குறேன், சொல்லு. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, நான் என்ன சொல்றது? சரி. அந்த மாதத்தில் சில நாட்கள் மீதம் இருக்க சூர்யா இன்னும் அங்கு பணி செய்ய வேண்டி இருந்தது. அந்த சில நாட்களும் தேவ் சூர்யாவின் அருகில் அந்த விற்பனை பிரிவில் தான் நின்றிருந்தான். மற்றவர்கள் சில நேரம் இதனை கவனித்தாலும் அதன் பிறகு தங்கள் வேலையை பார்க்க ஆரம்பித்தனர். தேவ் அவளை தன் பார்வையால் தொந்தரவு செய்தான். அவனின் பார்வை அவளை துளைத்தது. அந்த பார்வையில் கண்ணியம் இருந்தது. ஆனால் இதுவரை இல்லாத ஓர் உணர்வும் அவளிடம் ஏற்பட்டது அவன் பார்வையில். சூர்யாவுக்குத்தான் அவன் அருகில் நின்றிருப்பது மனதுக்கு தவிப்பாக இருந்தது. அவனை பார்க்கவும் முடியவில்லை, பார்க்காமல் இருக்கவும் முடியவில்லை. அதே நேரம் தினேஷிடம் பேசவும் முயற்சி செய்தாள். அவன் வேலை காரணமாக அடிக்கடி வெளியூர் செல்ல வேண்டி இருந்தது. ஆனாலும் சூர்யாவிடம் தினமும் போனில் பேசிவிடுவான். தினமும் போனில் பேசினாலும் தன் மனதில் இருப்பதை அவனிடம் நேரில் கூற நினைத்தாள். அதற்கேற்றாற்போல் கீர்த்தியின் திருமண நாளும் நெருங்கியது. அத்தியாயம் 27. அன்றுதான் சூர்யா ஆதி ஜுவல்லர்ஸில் வேலை பார்க்கும் கடைசி நாள். இன்றும் வழக்கம் போல சந்திரிகாவின் அருகில் அவளுடைய இடத்திற்கு வந்து நின்றாள். கடந்த சில நாட்களாக தெய்வம் அவள் அருகில் வந்து நின்றதால் இன்றும் அவனை எதிர்பார்த்தாள் சூர்யா. ஆனால் அவன் இன்று அங்கு வரவே இல்லை. அதை நினைத்து அவள் மனம் நிம்மதி அடைவதற்கு பதிலாக அவனை தேடியது. தன் மனதை தன்னைத்தானே அடக்கி தன் வேலையை கவனிக்கலானாள். அன்று வேலை நேரம் சற்று அதிகமாக இருந்ததால் சூர்யா சற்று நேரம் கழித்தே 3 மணிக்கு மேல்தான் சாப்பிட சென்றாள். அதனால் உணவு உண்ணும் அறையில் யாருமே இல்லை. அவள் தனது உணவை முடித்துக்கொண்டு ஓய்வறை சென்று கை கழுவி வெளியே வரவும் தேவ் உணவு மேஜையின் மேல் லேசாக சாய்ந்தபடி நின்று கொண்டிருந்தான். அவளை பார்த்தபடி திடீரென அவனை இங்கு பார்க்கவும் சற்று தடுமாறி போனாள் அவள். தன்னை சமாளித்துக் கொண்டு தனது உணவு பாத்திரத்தை எடுக்க மேஜை அருகில் சூர்யா செல்லவும் சட்டென அவளின் கைகளை பிடித்து இழுத்தவன் சுவற்றோடு சாய்த்து அவளை நிற்க வைத்து அவள் முகத்தை பற்றி அவள் இதழில் தன் இதழை பதித்தான். இதனை எதிர்பார்க்காதவள் கண்கள் விரிய அவனை பார்க்க நடப்பதை அவள் உடலும் மனமும் கிரகிக்கும் முன்பே நொடியில் அவளை விலக்கி ஐ லவ் யூ என்று விட்டு வெளியே சென்று விட்டான். அன்று நடந்தது போல் இதுவும் கனவுதான் என அவள் யோசிக்க, இது கனவல்ல,
என்பதற்கு சாட்சியாக அவள் இதழ்களில் அவனின் தாடி மீசையின் குறுகுறுப்பும் கைகளை அவன் அழுத்தி பிடித்ததில் ஏற்பட்ட வலியும் அவளுக்கு உணர்த்தியது. இது கனவில்லை, நிஜம் என. கால்கள் வழிவிழந்தது போல் ஒரு உணர்வு தோன்றியது. அப்படியே சுவற்றோடு சாய்ந்தபடி கீழே அமர்ந்தாள். கண்களில் கண்ணீர் வழிந்தது. மனதில் திரும்ப திரும்ப அவன் கூறிய உன்னை காதலிக்கிறேன் என்ற வார்த்தையே எதிரொலித்தது. இந்த வார்த்தையை அவள் கேட்கவும் அவனிடம் கூறவும் எத்தனை பாடுபட்டிருப்பாள். ஆனால் இன்றோ அவனை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதே. அவன் அதனை ஏற்றுக்கொள்ளவும் கூறவில்லைதான். ஆனால் தனக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறது என கூறிய பிறகும் எப்படி இவன் எவ்வாறு ஒரு காரியத்தை செய்யலாம்? அவன் கூறிய வார்த்தைகள் உண்மைதானா? இல்லாவிட்டால் பணம் படைத்த வர்க்கத்தின் பழக்க தோஷமா? மனதில் பல எண்ணங்கள் தோன்றியது. அத்தோடு அவன் கொடுத்த முத்தம் ஏதோ அவளே தவறு செய்துவிட்டதை போன்ற உணர்வு மனதுக்குள் பரவியது. வேகமாக தனது உதட்டை துடைத்தாள். அவளுக்கு இது பிடிக்கவில்லை. என்ன காரியம் பண்ணிட்டு போறா இந்த விஜி? சி, இன்னும் இவனை இப்படி கூப்பிட்டு இருக்கனேனா? சிறிது நேரம் அப்படியே இருந்தவள் தன்னை சமாளித்துக் கொண்டு எழுந்தாள். நல்லவன் நினைச்சா இப்படி பொறிக்க மாதிரி வேலை பார்த்துட்டு போறான். அவனிடம் நேரடியாக சென்று கேட்க வேண்டும் என அவனுடைய அறைக்கு சென்றாள். அனுமதி பெறாமல் அறைக்குள் சென்றாள். அங்கு தேவுடன் யுவாவும் அமர்ந்திருந்தான். சூர்யா கோபமாக உள்ளே வரவும் யுவா அவளை கேள்வியாக பார்க்க சூர்யாவால் எதுவும் பேச முடியவில்லை. தேவ் இவளை நிமிர்ந்தும் பார்க்காமல் தன் வேலையில் கண்ணாய் இருந்தான். என்ன சூர்யா, என்ன ஆச்சு? யுவா கேட்க தலையை இடம்பலமாக அசைத்தவள் முடிந்த மட்டும் தேவை முறைத்துவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியே வந்தாள். யுவா தேவி திரும்பி பார்க்க அவனோ சூர்யா சென்ற திசையே பார்த்தான். என்ன பண்ணான் இவன்? கேட்டா சொல்லவும் மாட்டானே என மனதில் நினைத்து கொண்டான் யுவா. சூர்யாவுக்கு மனது படபடப்புடன் இருந்தது. அவன் கூறிய வார்த்தைகளே அவள் காதில் திரும்ப திரும்ப எதிரொலிக்க தன்னை சமன் செய்து கொள்ள முடியாதவள் தண்ணீரை எடுத்து அருந்தினாள். சந்திரிகா இவளை பார்த்து, ஏன் சூர்யா இப்படி இருக்க? உனக்கே இப்படி வெறுத்திருக்கு என கேட்க, ஹா ஒன்னும் இல்லை சந்து என பதிலளித்தாள். அவள் ஏதோ சரியில்லை என அவளுக்கு தோன்றியது. சூர்யாவின் கண்கள் நிலையில்லாமல் தவித்ததை சந்திரிகா கண்டாள். கைகளின் விரல்களை நெட்டிக் கொண்டிருந்தாள். சூர்யா, என்னடி ஏதோ பெய்ய பார்த்த மாதிரி நிக்கிற? சூர்யா பதிலுக்கு அவளை முறைத்தாள். அதன் பிறகு சந்திரிகா எதுவும் பேசாமல் அவளை அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தாள். அன்று மாலை வேலை முடிந்தவுடன் இருவரும் சேர்ந்து வெளியே கடையில் சிற்றுண்டி சாப்பிட வந்தனர். சூர்யா சற்று இயல்பாக இருந்தாள். மத்தியானம் சாப்பிட போன இடத்துல உனக்கு என்னாச்சு? சந்திரிகா கேட்க சூர்யாவுக்கு புரை ஏறியது. ஹே, மெதுவா மெதுவா என்றவள் அவள் அருந்த நீரை எடுத்து தந்தாள். நானே அதை மறந்து போயிருந்தேன், நீ இப்ப ஞாபகப்படுத்திட்டியா என கேட்க, அப்போ விஷயம் பெருசுதான் போல. சரி என்ன சொல்லு. அட, நீ விட மாட்டியா? அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல, சீக்கிரமா வா போலாம் என ஒரு வழியாக அவளை இழுத்துக்கொண்டு இருவரும் பேருந்து நிலையத்திற்கு வந்தனர். அன்றிரவு தினேஷ் போன் செய்திருந்தான். ஆனால் சூர்யாவுக்கு இன்று அவனுடன் பேசுவது ஒரு மாதிரியாக இருந்தது. கண்களை மூடினாலே அவள் விஜயின் ஞாபகமும் அவன் தந்த முத்தமும் அவன் கூறிய காதலும் நினைவுக்கு வந்து தொல்லை செய்தது. நான் நாளைக்கு நைட் கிளம்பி ஊருக்கு வந்துடுவேன். அப்பதானே நாளை மறுநாள் கீர்த்தி மேரேஜை அட்டன் பண்ண முடியும் தினேஷ் கூற, ஓ ஆமா, ஓகே, பார்த்து வாங்க என்றாள் சூர்யா. என்ன சூர்யா, ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க என தினேஷ் கேட்க, இல்ல ஒன்னும் இல்ல, கொஞ்சம் தலை வலிக்குது, அதான் நான் காலையில பேசட்டுமா என கேட்க, என்ன சூர்யா, இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? ஓகே, காலையிலே பேசலாம் என அவன் போனை வைக்க போக தினேஷ் என அழைத்தாள் சூர்யா. அவன் லேசாக சிரித்தான்.
என் பேரை நீங்க கூப்பிடுறது அபூர்வமா தான் இருக்கு. சொல்லுங்க சூர்யா, என்ன என கேட்டான் அவன். இல்ல, நாளை மறுநாள் கீர்த்தி கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வருவீங்கல்ல? அவள் கேட்க, ஆமா, கண்டிப்பா வருவேன். நாளைக்கே இங்கிருந்து கிளம்பிடுவேன். எதுக்காக கேட்குறீங்க? இல்ல, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதை நேரில் தான் சொல்ல முடியும். அதான். தயங்கி தயங்கி அவள் கூற அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது. நீங்களே என்கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்கீங்க, வராம இருப்பேனா? நிச்சயமா வருவேன். சரி, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் காலையில பேசுறேன் என்றவன் போனை வைத்து விட்டான். சூர்யாவுக்கு மனதிற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. இரவு படுத்தவளுக்கு மீண்டும் மீண்டும் அவன் ஞாபகமே வந்தது. அவளின் ஒரு பக்கம் அம்மாவும் மறுபக்கம் சத்யாவும் படுத்திருக்க அவள் மனதோ தவறு செய்ததை போல் தவித்தது. நான் எல்லாத்தையும் மறந்துட்டுதாமா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இன்னைக்கு நடந்தது என்னையும் மீறி நடந்துடுச்சு. என்னை மன்னிச்சிடுமா, நான் ஓம் பொண்ணுமா, தப்பு பண்ண மாட்டேன். அதே நேரம் தினேஷிடம் தான் பேச நினைத்ததை யோசித்து பார்த்தாள். நான் எல்லாத்தையும் சொன்ன பிறகு தினேஷ் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாரா? பல யோசனைகளுடன் அப்படியே படுத்திருந்தவள் எப்பொழுது தூங்கினாள் என்பது தெரியவில்லை. இவள் இவ்வாறு தவித்திருக்க அங்கு இவள் தவிப்புக்கு காரணமானவனோ வெளிநாடு செல்லும் விமானத்தில் அமர்ந்திருந்தான். கண்களை மூடி இருக்கையில் தலை சாய்த்திருந்தவன், சாரி மதி, நான் இன்னைக்கு உங்ககிட்ட நடந்துக்கிட்டது தப்புதான். ஆனா நான் தெரியாம செஞ்சிட்டேன்னு சொல்ல மாட்டேன். அதே நேரம் நான் திட்டம் போட்டும் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கல. உங்ககிட்ட என் காதல சொல்லதான் வந்தேன். ஆனா உன் பக்கத்துல வந்ததும் நான் தடுமாறிட்டேன். என்னை மன்னிச்சிடு. இனி நான் உன்னை பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனாலதான் நான் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன். ஆனா நீ கண்டிப்பா என்னை தப்பானவனாதான் நினைச்சிருப்ப. அது அப்படியே இருக்கட்டும். உங்ககிட்ட இருந்து வெளியே போறேன்னா தப்பானவனாவே இருந்துட்டு போறேன். இனி உன் முன்னாடி வரவே மாட்டேன் என்றவன் தன் பயணத்திற்கு தயாரானான். அன்று கீர்த்தியின் திருமணம். சூர்யா எளிமையான பட்டுப்புடவையில் தயாரானாள். சத்யாவும் கிளம்பி இருக்க ராதா கிளம்பாமல் அப்படியே அமர்ந்திருந்தார். என்னம்மா, நீ இன்னும் கிளம்பாம இருக்க? கல்யாணத்துக்கு வரலையா? அது நீங்க 2 பேர் மட்டும் போயிட்டு வாங்க சூர்யா, நான் வீட்லயே இருக்கேன் என்றதும், என்னாச்சுமா, உடம்புக்கு என்ன பண்ணுது? சூர்யா பதறி கேட்க, இதுக்குதான் உன்கிட்ட சொல்லல, எனக்கு ஒண்ணு இல்ல, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க, நேரமாகுது. அம்மா, நீ முதல்ல சொல்லு, உனக்கு என்ன செய்து? நீ ஏதாவது சொன்னாதானேமா எங்களுக்கு தெரியும், சொல்லு என சூர்யா மேலும் அவரை அதட்டி கேட்க, கொஞ்சம் கிறக்கமா இருக்கு, வேற ஒண்ணு இல்ல. பொய் சொல்லதமா, உனக்கு தலைவலிக்குதா? நீ உள்ளதை சொல்லவும் மாட்ட. நான் எங்கேயும் போகல, வாமா ஹாஸ்பிட்டல் போகலாம் என அழைக்க, ஐயோ சூர்யா, நான் நல்லா தான் இருக்கேன், நான் இன்னும் சாப்பிட்டு மாத்திரை போடல, அதனாலதான் அப்படி இருக்கும் போல, நீங்க 2 பேரும் கிளம்புங்க என அவசரப்படுத்தினார். சரி, அப்ப முதல்ல சாப்பிடு, மாத்திரை போடு என அமர்ந்து கொண்டாள். சாப்பிட்டு முடித்ததும் சிறிது நேரம் கழித்து மாத்திரையை எடுத்து கொடுத்தாள். அவரை படுக்க வைத்தவள், இப்ப எப்படிமா இருக்கு என கவலையுடன் கேட்டாள். பரவாயில்லம்மா, நீ கிளம்பு, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. இல்ல, நான் அப்புறமா போறேன். அக்கா நீ போ, நான் அம்மா கூட இருக்கேன் என்றாள் சத்யா. இல்ல சத்யா, நானே. அக்கா நீ போகலன்னா கீர்த்தி அக்கா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதோட தினேஷ் அத்தா வீட்லயும் எல்லாரும் உன்னை எதிர்பார்ப்பாங்க. நான் தான் அம்மா கூடவே இருக்கேன்னு சொல்றேன்ல, ஏதாவதுன்னா நான் உனக்கு ஃபோன் பண்றேன், நீ போ என்றதும் ராதாவும் அப்படியே கூற சூர்யா மனதை இல்லாமல் கிளம்பி சென்றாள். அவள் பேருந்திற்காக காத்து நிற்க சந்திரிகா ஃபோன் செய்தாள். சூர்யா எங்கடி இருக்க? இங்க கீர்த்தி உன்னை கேட்டுட்டே இருக்கா. ஹா, இதோ ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துடுவேன் சந்து என்றவள் ஒரு வழியாக திருமண மண்டபத்திற்கு வந்து சேர்ந்தாள். முகூர்த்த நேரம் நெருங்கிவிட்டதால் வாசலில் உறவினர்கள் இல்லை. உள்ளே கெட்டி மேள சத்தம் கேட்க ஆரம்பிக்க இவள் அவசரமாக உள்ளே வரவும்
தினேஷ் புன்னகை முகமாக இவளை வரவேற்றான். சூர்யா, சீக்கிரமா வாங்க என உள்ளே அழைத்து சென்றவன் முன்பகுதிக்கு கூட்டி சென்று தன்னிடம் இருந்த அச்சதையை அவள் கையிலும் பாதியை கொடுத்தான். நல்ல வேளையாக திருமணத்தை பார்க்க முடிந்தது என மகிழ்ச்சியுடன் அவள் தினேஷ்புரம் திரும்ப அவனும் புன்னகையுடன் அவளைதான் பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வையை சந்திக்க முடியாதவள் வேறுபுறம் திரும்ப கௌதமி வந்தார். வாமா சூர்யா, என்ன இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? எங்க அம்மா தங்கச்சி வரலையா என கேட்க, அது அம்மாவுக்கு கொஞ்சம் முடியல, அதான் சத்யா அம்மா கூட இருக்கா. அச்சோ, பிரச்சனை ஒண்ணு இல்லையேம்மா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நல்லா இருக்காங்க. அப்போது அவர் அருகே வந்த உறவினர் பேச்சு கொடுக்க அவரிடம் சூர்யாவை அறிமுகம் செய்து வைத்தார். சரிம்மா, நீ உட்காரு, நான் இதோ வரேன் என்றவர் சென்றுவிட சந்திரிகா அவள் அருகே வந்தாள். என்னப்பா, உன் குடும்பத்தோட மிங்கிலாகிட்ட போல சந்திரிகா கேலி செய்ய, அதெல்லாம் ஒண்ணில்ல, வா கீர்த்தியை பார்க்கலாம் என அவளை இழுத்து சென்றாள். கீர்த்தியின் அருகே சென்றவள் அவளிடம் பேசிவிட்டு கீழே வந்தாள். அதற்குள் சத்யாவுக்கு போன் செய்து அம்மாவை பற்றி விசாரித்தாள். அதன் பிறகு உணவு உண்ண சென்றனர். தினேஷ் அங்கு ஓடியாடி வேலை பார்த்து கொண்டிருந்தான். சூர்யா அப்பொழுதுதான் கவனித்தாள். முதலில் அவன் அணிந்திருந்தது பட்டு வேட்டி மற்றும் சந்தன நிற சட்டை. இப்பொழுது சூர்யாவின் புடவின் நிறத்திற்கு ஏற்றாற் போல சிகப்பு நிற சட்டை அணிந்திருந்தான். என்னடி, ரெண்டு பேரும் மேட்சிங் மேட்சிங்கா? உன் ஆளு சூப்பரடி சந்திரிகா கூற, சூர்யா அவளை முறைத்தாள். என்னடி, இவர உன் ஆளுன்னு சொன்னாலும் கோவப்படுற? பேசாம வா சந்து என்றவள் சாப்பிட அமர்ந்தனர். இருவரும் சாப்பிட்டு முடித்து எழவும் தினேஷ் அவளுக்கு போன் செய்தான். சூர்யா, கொஞ்சம் வெளியே வரீங்களா? எதுக்கு என சூர்யா கேட்க, அட மறந்துட்டீங்களா, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. ஆமா, ஆனா இங்க என தயங்கியவள் சரி வரேன் என சந்திரிகாவிடம் கூறிவிட்டு வெளியே வந்தாள். வெளியே தினேஷ் தன் பைக்கில் அமர்ந்திருந்தான். சூர்யா அவன் அருகே சென்றாள். அவள் மனதில் அவனுக்கு தன்மேல் இருக்கும் காதல் அவளுக்கு புரிந்தது. ஆனால் அதற்கு தான் தகுதியானவள் இல்லையே என மனம் வாடினாள். தான் இப்பொழுது அவனிடம் சொல்ல போகும் வார்த்தைகள் எப்படிப்பட்ட விளைவுகளை தரப்போகிறது என யோசித்தபடி அவன் அருகே வந்தாள். ஏறுங்க என அவன் வண்டியை எடுக்க இவள் 2 அடி பின்னி சென்றாள். இல்ல வந்து அவள் தயங்க, நாம இங்க வச்சு பேசினா சொந்தக்காரங்க எல்லாரும் நம்மளையே பார்ப்பாங்க, இங்க பக்கத்துல தான், வாங்க என அவன் அழைக்க, இல்ல அம்மா ஏதாவது தப்பா எடுத்துக்க போறாங்க, நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், வாங்க என்றான் அவன். அவனிடம் மீண்டும் மறுத்து பேச முடியாமல் வண்டியில் ஏறிக்கொண்டாள். அவனிடமிருந்து சற்று தள்ளி அமர்ந்தாள். அவன் தோள்களை பற்றாமல் கம்பியை பிடித்துக்கொண்டு அமர்ந்தாள். தனக்குள் சிரித்து கொண்டவன் 10 நிமிட பயணத்தில் கடற்கரையை வந்தடைந்தான். அந்த கடற்கரை காற்று அவள் மனதிற்கு இதம் அளித்தது. தினேஷ் அவளிடம் 1 நிமிடம் என்று விட்டு 2 பனிக்குள் வாங்கி வந்தான். அதனை அவளிடம் தர அதனை வாங்காமல் அவன் முகத்தை பார்த்தாள். அட என்னங்க, இதுக்கு நீங்க காசெல்லாம் தர வேண்டாம் என்றதும் சற்று சிரித்து கொண்டே தேங்க்ஸ் என்றபடி அதனை வாங்கி கொண்டாள். சூர்யா, உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா ப்ளீஸ் என அவன் தலை சாய்த்து கேட்க, அவன் அனுமதி கேட்காமல் எடுத்துக்கிறேன் என கூறியிருந்தால் கண்டிப்பாக மறுத்திருப்பாள். ஆனால் அவன் ப்ளீஸ் என அனுமதி கேட்கவும் அவளால் தவிர்க்க இயலவில்லை. என அவள் தலையசைக்க அவள் தோள்களில் கை போட்டபடி போனை நீட்ட அவள் முகமாறுதலில் அவளுக்கு இது பிடிக்கவில்லை என்றறிந்து சாரி சூர்யா என்றபடி அவள் அருகே சற்று தள்ளி நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டான் தினேஷ். இந்த செயலால் அவள் மனதில் அவன் உயர்ந்த இடத்திற்கு சென்றான். அங்கு இவர்களை கண்களில் கோபத்துடன் பார்த்து கொண்டு கோபத்தில் சென்றது ஒரு உருவம். நிழலான ஒரு இடத்தில் அமர்ந்தனர் இருவரும்.
ம், சொல்லுங்க சூர்யா, என்ன விஷயம்? அவன் கேட்க, அது உங்ககிட்ட, அதை நான் நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. என்ன சூர்யா, சஸ்பென்ஸ் தாங்கல, சீக்கிரம் என அவளை ஊக்கினான். மனதில் உறுதி எடுத்துக்கொண்டவள், தினேஷ், நான் என அவள் ஆரம்பிக்கவும் அவளுடைய போன் அலறியது. சத்யாவின் எண்ணை அதில் கண்டதும், தினேஷ், ஒரு நிமிஷம் என அதனை ஏற்றி பேசினாள். அங்கு கூறப்பட்ட செய்தியில் அதிர்ந்தாள். அத்தியாயம் 28. ஹலோ சத்யா, அம்மாக்கு ஒன்றும் இல்லையே, அம்மா எப்படி இருக்காங்க? சூர்யா கேட்க, அம்மாடி சூர்யா, நான் காவேரி பேசுறேன். அவர் குரலில் பதட்டம் இருந்தது. அத்தை, என்னாச்சு சொல்லுங்க. இவளுக்கு உள்ளே உதறல் எடுத்தது. அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, ரொம்ப தலைவலிக்குதுன்னு அலறி துடிச்சாங்க. நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கோம். சத்யா ரொம்ப அழுதுட்டு இருக்கா, நீ சீக்கிரம் வந்துடுமா என அவர் போனை வைத்து விட்டார். சூர்யாவுக்கு கண்களில் நீர் திரண்டது. தினேஷ் அருகில் வந்து சூர்யா என அழைத்து அவள் முகத்தை பார்க்கவும், என்னாச்சு சூர்யா, ஏன் அழுறீங்க? அம்மா, அம்மாவுக்கு என்றவளுக்கு வார்த்தை வரவில்லை. அவர் உடல்நிலையை பற்றி அவன் ஏற்கனவே அறிந்திருக்க சற்றும் தாமதிக்காமல் அவள் கைகளை பற்றி இழுத்து சென்றான். மருத்துவமனையின் பெயரை கேட்டுக்கொண்டவன் அவளை அமர வைத்து வண்டியை விரைந்து செலுத்தினான். இப்பொழுது சூர்யா அவனை ஒட்டி அமர்ந்திருந்தாள். அவள் கைகள் அவன் தோளை பற்றி இருந்தது. இருவருமே அதனை உணரவில்லை. காற்றின் வேகத்தில் அவளுடைய கண்ணீர் துளிகள் சில அவன் முகத்தில் பட்டது. அதில் அவன் லேசாக திரும்பி பார்க்க அவள் அழுது கொண்டிருந்தாள். அவளை ஆறுதல் படுத்தும் விதமாக தன் தோள்களை பற்றியிருந்த அவளின் கைகளை மெதுவாக பிடித்து அழுத்தினான். மருத்துவமனையின் முன் வண்டி நிற்கவும் சூர்யா வேகமாக இறங்கி உள்ளே ஓடினாள். தினேஷ் வாகனங்களை நிறுத்தும் இடம் நோக்கி தனது வண்டியை கொண்டு சென்றான். அவள் உள்ளே செல்லவும் அங்கு அவசர சிகிச்சை பிரிவின் வெளியே சத்யா காவேரியின் மடியில் தலை வைத்து படுத்து அழுது கொண்டிருந்தாள். அத்தை என சூர்யா அழைக்கவும் சத்யா எழுந்து சென்று தன் சகோதரியை கட்டி கொண்டாள். அக்கா, அம்மாவுக்கு ரொம்ப தலைவலிக்கா, காலையிலிருந்தே இருந்திருக்கும் போல. நீ சொன்ன மாதிரிதான். அம்மா நம்ம பயப்படுவோம் நினைச்சு சொல்லவே இல்லை. அப்புறம் ரொம்ப தாங்க முடியாம திடீர்னு சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே காவிரி அத்தைக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அம்மா ரொம்ப பாவம்க்கா, எப்படி துடிச்சு போச்சுன்னு தெரியுமா? எனக்கு பயமா இருக்குக்கா என்றவள் மீண்டும் அழ அவளை தன்னோடு அணைத்து கொண்டவள் அங்கே இருந்த அந்த அறையின் கண்ணாடி கதவின் ஓட்டை வழியாக பார்த்தாள். முகத்தில் போடப்பட்டிருந்த ஆக்சிஜன் மாஸ்க் மட்டும் தெரிந்தது. சுற்றிலும் பல மருத்துவர்கள் நின்றிருக்க சூர்யாவுக்கும் தன் கண்ணீரை அடக்க முடியவில்லை. சத்யாவை அங்கு இருக்கையில் அமர வைத்தவள், டாக்டர் என்ன சொன்னாங்க அத்தை என கேட்டாள். அதற்குள் தினேஷும் வந்து விட்டான். வந்த நேரத்துல இருந்து எல்லாரும் உள்ளே வெளியேயும் போயிட்டு இருக்காங்க. இன்னும் எதுவும் சொல்லல. ஏதோ மருந்து வாங்கி கேட்டாங்க. மாமா வாங்குறதுக்காக போயிருக்காங்க. மனதில் அத்தனை தெய்வத்திற்கும் வேண்டுதல் வைத்தவள் அப்படியே அமர்ந்து கொண்டாள். சத்யா சூர்யாவின் தோளில் சாய்ந்து கொண்டாள். அரை மணி நேர காத்திருப்புக்கு பின் மருத்துவர் வெளியே வந்தார். அனைவரும் அவசரமாக அவர் அருகே சென்றனர். அனைவரையும் பார்த்தவர் அவருடைய அறைக்கு சென்று விட்டார். பின்னர் அங்கு வந்த செவிலியர் ஒருவர் ராதாவுக்கு நெருக்கமானவர் எவரேனும் மருத்துவரை சந்தித்து பேச அழைத்தார். சூர்யா அங்கிருந்து நகர, நீங்களும் அவ கூட போங்க தம்பி என்றார் காவேரி. தினேஷும் அவளுடன் சென்றான். பேஷண்ட்க்கு நீங்க யாரு? நான் அவங்க பொண்ணு டாக்டர். அம்மாவுக்கு அவங்க சரியாயிடுவாங்கல்ல? அவங்க பிரச்சனை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தானே? அவங்களோட நோயை ஆரம்ப கட்டத்திலேயே ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிருக்கலாம். இப்ப இருக்கிற மருத்துவம் ரொம்ப முன்னேறிடுச்சு. வீணா நீங்களாவே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திக்கிட்டு ஆபரேஷன் வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப வருத்தப்படுறீங்க. சரி, நாம இப்ப அந்த நிலைமையெல்லாம்
தாண்டியாச்சு. உங்களுக்கு நம்பிக்கை தர ஒரு சின்ன வாய்ப்பு இருந்தாலும் நான் அதை கொடுத்திருப்பேன். ஆனா அவர் பேச பேச சூர்யாவிற்கு மனம் விட்டு போனது. சாரிம்மா, இப்போ அவங்க கடைசி கட்டத்தை நெருங்கிட்டாங்க. அவங்கள சுத்தி இருக்கிற மிஷின் தான் அவங்க உயிரை தக்க வச்சிட்டு இருக்கு. அதற்கு மேல் அந்த மருத்துவர் பேசிய எதுவும் அவளுக்கு காதில் விழவில்லை. தினேஷ் அத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்தான். கண்ணீர் வழியும் சிலை போல அமர்ந்திருந்தவளை அழைத்தான். கனவிலிருந்து விடுபட்டவள் போல அவனை பார்த்தாள். கண்ணீருடன் மருத்துவரை நேரிட்டவள், டாக்டர், ஏன் அம்மாவை பார்க்கணும் ப்ளீஸ், கண்ணீருடன் கெஞ்சினாள். அவங்கள தொந்தரவு செய்யாம போய் பாருங்க என்றார். அவள் அங்கு செல்லவும் சத்யா அவள் அருகே வந்தாள். அக்கா, டாக்டர் என்ன சொன்னாங்க? அம்மாவை நாம வீட்டை கூட்டிட்டு போலாம்ல? குழந்தை போல அவள் கேட்க, தன்னையே தேற்றுவார் இன்றி தவிக்கும் அவள் தன் சகோதரிக்கு என்ன ஆறுதல் கூறுவாள்? அவளுக்கு பதில் கூறாமல், வா முதல்ல அம்மாவை போய் பார்க்கலாம் என இருவரும் அந்த அறைக்குள் சென்றனர். முகத்தில் பாதியை மாஸ்க் கருவி மறைத்திருந்தது. ஒரு கையில் ட்ரிப்ஸ் ஏறிக்கொண்டிருக்க விரல்களிலும் கருவி மாட்டியிருந்தது. நிசப்தமான அந்த அறையில் இதய துடிப்பு அளவீடு கருவியின் பீப் ஒலி மட்டுமே கேட்டது. சூர்யா எவ்வளவோ முயன்றும் அவளால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. இரு பெண்களும் தங்களையும் மீறி அழுது விட்டனர். சத்யா அவர் அருகே சென்று, அம்மா அம்மா கண்ண தரமா என அவர் அருகே சென்று அழ, அங்கிருந்த ஒரு செவிலியர், இங்கெல்லாம் நின்று அழுதுட்டு இருக்க கூடாதுமா, வெளியே போங்க, பேஷியன்ட் டிஸ்டர்ப் ஆவாங்க, போங்க என அவர்களை வெளியே அனுப்பினார். இருவரும் வெளியே வருவதற்குள் தினேஷ் காவேரியிடமும் அவர் கணவரிடமும் மருத்துவர் கூறிய அனைத்தையும் கூறிவிட்டான். கடவுளே, ராதா அன்னைக்கு நீண்ட ஆயுள கூட உங்ககிட்ட கேட்கல. தன்னோட ஒரு பொண்ணுக்காவது கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டுச்சு. அந்த ஆசையை கூட அவங்களுக்கு நிறைவேற்றாம இப்படி பண்ணிட்டியே என கடவுளின் மீது கோபம் வந்தது. இன்னும் எத்தனை மணி நேரம் தன் தாய் உயிருடன் இருக்கப் போகிறாரோ என பரிதவிக்கும் மனதுடன் அமர்ந்திருந்தனர். நேரங்கள் கடந்தது. யுவா தன் சகோதரனுக்கு மீண்டும் மீண்டும் அழைப்பு விடுத்து சோர்ந்து போனான். இந்த தேவ் எங்க போய் தொலைஞ்சா? போனும் வேற சுவிட்ச் ஆஃப், ச என நொந்து கொண்டான். அப்பொழுது அவனுக்கு அவன் அம்மாவிடமிருந்து போன் வந்தது. ஆமா, இவங்க வேற, இவன் சேர வேலைக்கெல்லாம் நான் தான் இவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு என்றபடி போனை எடுத்து பேசினான். ஆதி எங்க என அவர் எடுத்தவுடன் கேட்க, மாம், நானும் நேத்துல இருந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், அவன் நம்பர் கிடைக்கல. இப்படி சொல்றதுக்காக தான் நீ அவன் கூடவே இருக்கியா? ராதிகா கோபம் கொள்ள, மா, நான் என்னதான் பண்றது? செய்யறதெல்லாம் அவன், திட்டத்தை மட்டும் என்ன திட்டுங்க. சரி, நைட்டுக்குள்ள பார்த்து சொல்றேன் என அவன் போனை வைத்து விட்டான். மீண்டும் போன் வரவும் புது எண்ணாக இருக்க எடுத்து பேசினான். அங்கு கேட்ட செய்தியில் ஆத்திரத்தில் பல்லை கடித்தவன் தனது வண்டியை எடுத்துக்கொண்டு விரைந்தான். அங்கு அந்த கடற்கரை வீட்டில் தேவ் தன்னை மறந்த நிலையில் குடிபோதையில் கிடந்தான். அவனை பார்த்ததும் இவனுக்கு கோபம் உச்சிக்கு ஏறியது. தேவ், எழுந்திரு என அவனை உழுக்க அவனோ வாய்க்கு வந்ததை உளறினான். சாரி, இன்னி பண்ண மாட்டேன் மகத்தி என உளர யுவாவுக்கு எதுவும் புரியவில்லை. அவன் சட்டையை பிடித்து தூக்கியவன் குளியலறைக்கு இழுத்து சென்றான். அவன் சட்டையை கழற்றி ஷவரின் அடியில் நிற்க வைத்தான். அவனை பிடித்திருந்ததில் இவனும் சேர்ந்து நனைந்தான். வெளியே கூட்டி வந்து அவன் துணியை மாற்றிவிட்டான். அவன் போதை சற்று தெளிந்திருந்தது. நீ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? கொஞ்ச நாளா இந்த கர்மத்தை தொடாம தானே இருந்த. திரும்பவும் உன் மண்டைக்கு என்ன கேடு வந்து தொலைஞ்சது? உனக்குன்னு நாங்கெல்லாம் இருக்கோண்டா, இல்ல எல்லாரும் செத்துட்டோம்னு நினைச்சியா? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? எங்க எல்லாரையும் விடு. அப்பா உன்னை இந்த நிலைமையில பார்த்தா தாங்க மாட்டாங்க தேவ். 2 நாளா உன்னை தேடிட்டு இருக்கேன். அம்மா போன் மேல போன் போட்டு
உன்னை கேட்டுட்டு இருக்காங்க. மரியாதையா கிளம்பி வா. எனக்குன்னு இனி எதுவும் இல்லை யுவா. நான் ஒரு அன்லக்கி. நான் விரும்பின எதையும் அடைகிற தகுதி எனக்கு இல்லை. எனக்கு எதுவும் வேண்டான் தான் கனடா போக கிளம்பினேன். கடைசி நேரத்தில் ஏதோ வெதர் ப்ராப்ளம்னால ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு. இல்லைன்னா இந்நேரம் நான் அங்கே தான் இருந்திருப்பேன். இனிமேல் எங்கேயும் வரதா இல்லை. அவன் பேச்சை கேட்டு யுவா தலையில் அடித்து கொண்டான். என்னத்த கிடைக்கல உனக்கு? நீதான் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நிக்கிற என்றவன் சற்று நிதானித்து, இப்படி சொல்லாம கொள்ளாம கிளம்பி போக பார்த்திருக்கியே. அம்மா கேட்டா நான் என்னடா சொல்றது? ஏன் இப்படி எல்லாரையும் சித்திரவதை பண்ற? இது எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை யுவா. மண்ணாங்கட்டி, ப்ளீஸ் தேவ் வாடா என கெஞ்சினான் யுவா. அவன் மறுப்பாக தலையசைத்தான். யுவா தன்னை ஒரு முறை பார்த்தான். அவனும் ஈரமாக இருந்தான். போனை எடுத்து தங்களுக்கு உணவு எடுத்து வர கூறியவன் மாற்று உடையுடன் ஓய்வறைக்கு சென்றான். இங்கு மருத்துவமனையில் காலையில் அவள் வந்த அழகையும் தற்பொழுது அவள் சோர்ந்து போய் இருக்கும் நிலையையும் பார்த்தவனுக்கு மனம் வேதனையாக இருந்தது. காலையில் பட்டுப்புடவையில் தேவதை என வந்திறங்கினாள். இப்பொழுது அதே புடவை கசங்கி இருந்தது. தலையில் இருந்த பூக்கள் உதிர்ந்து வாடி சில மட்டும் அவள் கூந்தலில் இடம் பெற்றிருந்தன. அழுது அழுது முகம் களை இழந்து விட்டது. தினேஷ் அவளை பார்த்தபடியே எதிர் இருக்கையில் அமர்ந்திருந்தான். அவனுடைய குடும்பம் திருமண வீட்டில் இருந்ததால் அவன் அம்மா போன் செய்து அடிக்கடி விசாரித்தார். ராதா கண் விழித்து விட்டதாக கூறியதும் அனைவரும் அறைக்குள் சென்றனர். சுவாச கருவி உட்பட அவரை சுற்றியிருந்த அனைத்து கருவிகளும் நீக்கப்பட்டிருந்தது. அதன் காரணம் சத்யாவை தவிர மற்ற அனைவருக்கும் புரிந்தது. கண்கள் கலங்க உதட்டில் சின்ன புன்னகையுடன் தன் பிள்ளைகளை பார்த்தபடி ராதா படுத்திருந்தார். சத்யா அம்மா என ஓடி சென்று அவர் அருகே அமர்ந்தாள். சூர்யா மறுபுறம் அவர் கையை பிடித்தபடி அமைதியாக அமர்ந்தாள். ரொம்ப பயந்துட்டீங்களா? அவர் குரல் மெலிதாக கேட்டது. இன்னும் தலைவலிக்குதாமா? சூர்யா கேட்க இல்லை என தலையசைத்தார். ஆனால் இப்பொழுது அவருக்கு எந்த உணர்ச்சியும் இல்லை. அதனை அவர் வெளியே கூறவும் இல்லை. சூர்யா அருகில் நின்ற தினேஷை பார்த்தவர், என் பொண்ணு ரொம்ப நல்லவ தம்பி. இதுவரை அவளுக்குன்னு அவ எதுவுமே ஆசைப்பட்டதில்ல. அவளை பார்த்துக்கோங்க தம்பி என்றார். அவனோ அவருக்கு நம்பிக்கை தரும் வகையில் கண்களை மூடி திறந்து, நான் பார்த்துக்கிறேன் அத்தை என்றான். காவேரியின் புறம் திரும்பியவர், சத்யா சின்ன பொண்ணு காவேரி, அவளை என்றவருக்கு மூச்சு வாங்கியது. அண்ணி இப்படிலாம் பேசாதீங்க, காவேரி பதறினார். மா உனக்கு ஒண்ணு இல்லை, நாம இப்ப வீட்டுக்கு கிளம்பலாம் என்றாள் சூர்யா. லேசாக சிரித்தார். ஆமா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். உன் கல்யாணத்தை தான் என்னால பார்க்க முடியலையே சூர்யா. அம்மா உங்க 2 பேருக்கும் எதுவும் செய்யாம போக போறனே. இல்லம்மா அப்படிலாம் ஒண்ணு இல்ல என 2 பெண்களும் குழந்தைகளாக கதறினர். நானே எதிர்பார்க்கல சூர்யா, நான் இவ்வளவு சீக்கிரம் உங்ககிட்ட இருந்து என்றவர் சற்று மூச்சை இழுத்து விட்டார். அம்மா எப்பவும் உங்க கூடவே தான் இருப்பேன் சூர்யா, சத்யா என அவர் அழைக்க அத்தோடு அவர் கண்கள் சிறு துளி நீரை சிந்தியது. அவர் உடல் வலிப்பு வந்தது போல் தூக்கி போட ஆரம்பித்தது. அனைவரும் பதற அம்மா என 2 பெண்களும் படபடத்தனர். சத்யாவுக்கு உடல் நடுங்கியது. தினேஷ் மருத்துவரை அழைத்து வந்தான். அனைவரும் சற்று தள்ளி நின்று கொள்ள சத்யா தன் அன்னையை அந்த நிலையில் பார்க்க முடியாமல் சூர்யாவை கட்டிக்கொண்டு முகத்தை திருப்பி நின்றிருந்தாள். சூர்யா அவரையே பார்த்து கொண்டு நின்றாள். சிறிது நேரத்தில் அந்த விழிகள் அசைவின்றி நின்று போனது. அவர் உயிரும் பிரிந்து விட்டது. சூர்யா கண்ணீரை தவிர வேறு எந்த உணர்வுமின்றி அப்படியே நின்றிருக்க, அங்கு இதுவரை இருந்த சத்தம் நின்று போய்விடவும் சத்யா தன் தாயின் அருகே ஓடி சென்று அம்மா அம்மா என அவரை எழுப்பினாள். இல்ல
இல்ல, அம்மாக்கு ஒண்ணு இல்ல. அம்மா வாம்மா. அக்கா, அம்மாவை எழுப்புக்கா, நம்ம வீட்டுக்கு போலாம். சூர்யா எதுவும் பேசவில்லை. ஒரு கட்டத்தில் சத்யா அழுது அழுது மயங்கி சரிந்தாள். அத்தியாயம் 29. இன்னும் பொழுது புலர்ந்திருக்கவில்லை. ராதாவின் உடல் அவரது வீட்டின் நடுவில் கிடத்தப்பட்டிருந்தது. நடந்ததை அறிந்த அக்கம் பக்கத்தில் இருந்த சிலரும் அந்த நேரத்திலேயே வீட்டிற்கு வந்தனர். சந்திரிகாவும் அவளுடைய தந்தையும் நேற்று இரவே மருத்துவமனைக்கு வந்துவிட்டனர். சூர்யா சுவற்றில் சாய்ந்தபடி சற்று தள்ளி அமர்ந்திருந்தாள். அவள் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. அன்று அவள் தந்தை இருந்தபோது கல்லென இறுகி நின்றவள் இப்பொழுது தன் துக்கம் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக உணர்ச்சிகளை தனக்குள் அடக்கிக் கொண்டு அமர்ந்திருந்தாள். சத்யா தனது தாயை விட்டு சிறிதும் அகலவில்லை. அவர் முகத்தை பார்த்து அழுது கொண்டே இருந்தாள். முதலில் போல் கத்தி அளவில்லை, ஆனால் விசும்பிக் கொண்டே இருந்தாள். காவேரியும் சந்திரிகாவும் நடுவீட்டில் இருந்த பொருட்களை ஒதுக்கி வைத்துக் கொண்டிருந்தனர். தினேஷ் நடக்க வேண்டிய காரியத்திற்காக வெளியே சென்றிருந்தான். தினேஷின் அம்மா ஏற்கனவே அவனிடம் கூறியிருந்தார், அது ஆம்பளை இல்லாத வீடு தினம், 2 பொண்ணுகளும் தனியா என்ன செய்யும், நாம தான் எல்லாத்தையும் எடுத்து செய்யணும் என்றார். பொழுதும் விடிந்துவிட யுவா தேவி அழைத்துக் கொண்டு வந்து கொண்டிருந்தான். தேவ் கண்களை மூடி இருக்கையில் சாய்ந்திருந்தான். அப்பொழுது யுவாவின் போன் அடித்தது. வண்டியில் இருந்த ப்ளூடூத் வழியாக பேசினான் யுவா. கடையின் மேலாளர் தான் அழைத்திருந்தார். சார், நம்ம கடை ஸ்டாஃப் ஒருத்தவங்களோட அம்மா இறந்துட்டாங்க. அதனால நம்ம ஸ்டாஃப்ஸ் கொஞ்சம் பேர் சேர்ந்து போயிட்டு வரும். கடையில் பணிபுரிபவர்கள் அல்லது அவர்களின் நெருங்கிய உறவினர் யாராவது மரணமடைந்தால் இவ்வாறு சிலர் சென்று அவர்களின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வது வழக்கம். ஓ, ஓகே சார், செலவுக்கு பணம் ஆபீஸ் அக்கவுண்ட்ல இருந்து எடுத்துக்கோங்க என்றவன் போனை வைப்பதற்கு முன் கேட்க மறந்துட்டனே, யாரோட அம்மா இறந்துட்டாங்க? நம்ம கோல்ட் சேல் செக்ஷன்ல ஒர்க் பண்ண சூர்யா அவங்களோட அம்மா தான் சார் என்றதும், வாட், என்ன பேர் சொன்னீங்க? தேவ் கேட்டான். சூர்யா மேடம், அவங்க அம்மா சார். சூர்யாவின் அம்மா என அவர் கூறியதும் இருவரும் அதிர்ந்தனர். அவங்க வேலையில இருந்து போயிட்டாங்க தான், ஆனாலும் அந்த பொண்ணு பாவம் சார், அப்பாவும் இல்ல, கூட ஒரு தங்கச்சி மட்டும்தான் இருக்கு, அதனாலதான் என்றதும், ஆனா அவங்க நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு என்னாச்சு? தேவ் கேட்க, அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே உடம்பு முடியல போல, நேத்து ரொம்ப சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல்ல வச்சே இறந்துட்டாங்களாம். அந்த மேலாளர் பதில் அளித்தார். யுவாவிடம் மறுபேச்சு இல்லாமல் போக, சார் என அவர் அழைக்கவும், ஆ ஓகே, நீங்க போயிட்டு வாங்க சார், எல்லாம் கூட இருந்து பார்த்துக்கோங்க, வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க என வைத்து விட்டான் யுவா. அன்று மருத்துவமனையில் சூர்யாவின் அருகில் தங்களை கண்டதும் எழுந்து நின்ற அவர் முகம் இருவருக்கும் நினைவு வந்தது. அதற்குள் வீட்டிற்கும் வந்துவிட தேவ் காரில் இருந்து இறங்கி வேகமாக வீட்டிற்குள் சென்று விட்டான். யுவா யோசனையாக வண்டியிலேயே அமர்ந்திருந்தான். கடவுளே, இந்த பொண்ணுக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை? இப்ப நான் எப்படி சூர்யாவை போய் பார்த்து ஆறுதல் சொல்றது? இதுக்கு முன்னாடி நிலைமை வேற. நாமளும் ஒரு ஸ்டாஃபா அங்க போய் அவங்க இறுதி சடங்குல கலந்துகிட்டு இருந்தா யாரும் எதுவும் சொல்ல போறதில்ல. ஆனா இப்ப நாம அங்க போனா தப்பாதான் இருக்கும். ஏற்கனவே கடையில நிறைய பேர் வேற மாதிரி பேசுறாங்க. இப்ப அவங்களுக்கு கல்யாணம் வேற பிக்ஸ் ஆகியிருக்கு. நம்மளால யாரும் சூர்யாவ எதுவும் தப்பா பேசக்கூடாது என நினைத்து கொண்டே வீட்டிற்குள் சென்றான் யுவா. தேவ் அவன் கையில் இருந்த அலைபேசியை பார்த்த வண்ணம் தன் அறையில் அமர்ந்திருந்தான். சாரி மதி, உனக்கு திரும்ப திரும்ப கஷ்டம்தான் வந்து சேருது. அன்னைக்கு நானும் என் உணர்ச்சியெல்லாம் உன்கிட்ட காட்டிட்டு போயிட்டேன். அதுவே உனக்கு எவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்கோம். அம்மா இல்லாம போற கஷ்டம் என்னன்னு எனக்கும் தெரியும்.
பிள்ளைங்களுக்கு எத்தனை வயசு ஆனாலும் அவங்க அம்மாவோட இழப்பு அவங்களுக்கு பெருசு தானே. ஆனா ஆனா நான் இப்போ உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றது? இருவரும் தங்கள் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தனர். நேரங்கள் கடக்க சூர்யாவின் வீட்டில் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. சூர்யா இன்னும் அப்படியே அமர்ந்திருந்தாள். அப்பொழுது தன் முகத்தின் பாதியை மறைத்த வண்ணம் சாதாரண உடை அணிந்து வந்தான் ஒருவன். கூட்டத்தில் பலரும் முகக்கவசம் அணிந்திருந்ததால் அவனை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. ராதாவிற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியவனின் பார்வை முதலில் சூர்யாவின் மீதும் பின்னர் சத்யாவின் மீதும் வந்து நின்றது. சில நொடிகளுக்கு பிறகு வெளியே வந்து நின்று கொண்டவன் பார்வை மீண்டும் சூர்யாவை துளைக்க திடீரென ஏதோ உள்ளுணர்வு மனதில் உறுத்த கண்களை அங்கும் இங்கும் அலைய விட்டாள் சூர்யா. அவள் செயலில் அவன் வெளியே வந்து விட்டான். கலங்கிய தன் கண்களை துடைத்துக் கொண்டு சூர்யாவுக்கு எதுவும் புலப்படாமல் போக மீண்டும் பழைய நிலையிலேயே அமர்ந்து கொண்டாள். காவேரி அவள் அருகே வந்து, அம்மாடி, இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா எல்லாம் சரியாகிடுமா? இனி நடக்க வேண்டிய காரியத்தை பார்க்க வேண்டாமா? நீயே இப்படி உடைஞ்சு போயிட்டா அங்க உன் தங்கச்சிய பாரு, நீதானே இனி எல்லாம் அவளுக்கு என்றதும் அதுவரை திக்கற்று யோசனையில் இருந்தவள் தன்னை சமாளித்துக் கொண்டு எழுந்தாள். அறைக்குள் சென்றவள் தன் முகத்தை துடைத்துக் கொண்டு தன் கைப்பையை எடுத்தாள். காவேரி அவள் பின்னே வந்தார். அத்த, நானும் இவ்வளவு நேரம் எதையும் பார்க்காம இருந்துட்டேன், நேரம் வேற ஆயிடுச்சுல என அவர் கையில் சிறிது பணத்தை தந்தாள். கையில இவ்வளவுதான் இருக்கத்த, வேற பணம் அக்கவுண்ட்ல தான் எடுக்கணும், இந்தாங்க என கார்டை அவரிடம் நீட்டி, எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அத்த என்றாள். காவேரி அதனை வாங்காமல், சூர்யா, நாங்க எதுவும் பண்ணல, தினேஷ் தம்பிதான் எல்லாத்தையும் என காவேரி பேசிக்கொண்டிருக்க தினேஷ் மற்றும் அவன் அம்மா அப்பா உள்ளே வந்தனர். தம்பிதான் காலையில இருந்தே ஓடி ஆடி எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கு என்றார் காவேரி. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தேங்க்ஸ் தினேஷ். தேங்க்ஸ்மா என அவர்களிடம் கூற தினேஷின் அம்மா, என்ன சூர்யா, எந்த நேரத்துல என்ன பேசுற? இப்ப நீ எங்க வீட்டு பொண்ணுடா, நாங்க பண்ணாம எப்படி? நீ எதை பத்தியும் கவலைப்படாத என்றார். தினேஷ், இது என்னோட கார்டு, பணம் இதுல இருந்து எடுத்துக்கோங்க என ஏடிஎம் கார்டை தினேஷிடம் கொடுத்தாள். அவனும் அதனை மறுத்தான். வேண்டாம் சூர்யா, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இல்ல தினேஷ், அம்மாவுக்கு எல்லாம் நான் சம்பாதிச்ச என்றவளுக்கு குரல் அடைத்துக் கொண்டது. அவள் கண்ணீரை கண்டவன் அதனை துடைக்க தன் கைகளை அவள் முகத்தருகே கொண்டு வர அவளை துடைத்துக் கொண்டாள். அவளிடமிருந்து அந்த கார்டை பெற்றுக் கொண்டவன் வெளியே வந்தான். சத்யா அழுது அழுது களைத்திருந்தாள். நேரங்கள் கடக்க ராதாவின் உடலை தூக்க வரவும் சூர்யா ஒரு நிமிடம் அமைதியாக தன் தாயின் அருகே சென்று அமர்ந்தாள். அவர் முகத்தை பார்த்தவள் பொங்கி வந்த அழுகையை விழுங்கிக் கொண்டு அவர் நெற்றியில் முத்தமிட்டாள். சத்யா அவர் உடலை தூக்க விடாமல் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்ய காவேரி, சந்திரிகா என அனைவரும் சேர்ந்து அவளை பிடித்துக் கொண்டனர். சூர்யா தன் தங்கையை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொள்ள, அக்கா, எனக்கு அம்மா வேணுக்கா, பிளீஸ்கா, இன்னும் கொஞ்ச நேரம் வைக்க சொல்லுக்கா, அம்மா இனி திரும்ப வராதா என குழந்தையாய் அடம் பிடிக்க சூர்யாவுக்கும் அழுகையை தவிர வேறு எதுவும் வழி இல்லாமல் போனது. ஏக்கத்தோடு வாசல் வரை வந்து அவரை வழி அனுப்பி வைத்தனர் அனைவரும். அந்த முகத்தை மறைத்திருந்தவனும் அவர்களுடன் சென்றான். அனைத்து காரியங்களும் முடிய சூர்யா, சத்யா இருவரும் குளித்துவிட்டு உடை மாற்றி அமர்ந்தனர். சந்திரிகா இருவருக்கும் உணவு கொண்டு தந்தாள். சூர்யா எதுவும் பேசாமல் அதனை வாங்கிக் கொண்டு சத்யாவின் அருகில் சென்று அமர்ந்தாள். கட்டிலில் படுத்திருந்த அவள் அருகே சென்று அமர்ந்து அவளை எழுந்து அமர வைத்தாள்.
உணவை எடுத்து அவளுக்கு ஊட்ட அவளோ அதனை மறுத்தாள். சூர்யா கண்ணீருடன், சத்யா இங்க பாரு, அம்மா நம்மளை விட்டு போனதுக்காக நீ எவ்வளவு வேணாலும் அழுதுக்க, அப்படியே அழுது முடிச்சிடு. ஆனா அத காரணமா வச்சு சாப்பிடாம இருக்கிறது உன் வருத்தத்தை படிப்பு மேல காட்டுறதுமா இருக்கக்கூடாது. இன்னும் நம்ம வாழ்க்கையில போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. அதுல என்னைக்குமே கடைசி வர உனக்கு துணையா அக்கா நான் உன் கூட வருவேன். அப்படின்னா எனக்காக நீயும் என் கூட வருவியா சத்யா? இப்படி நீ உன்னை வருத்திக்கிட்டே இருந்தா இந்த அக்காவை எப்படி பார்த்துப்ப என்றதும் சத்யா எழுந்து பாய்ந்து வந்து தன் அக்காவை கட்டி கொண்டாள். சாரிக்கா, ரொம்ப சாரி. நேத்துல இருந்து நீ உன் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனைய அடக்கி வச்சுட்டு அத மறைச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. நானாவது என் துக்கத்தை அழுது தீர்த்துக்கிட்டேன். ஆனா நீ எனக்காக நான் உடைஞ்சு போயிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் உனக்குள்ள வச்சிருக்க. இனி நானும் உன்னை வருத்தப்பட வைக்க மாட்டேங்கா என்றவள் அந்த உணவை வாங்கி தன் அக்காவிற்கு ஊட்டிவிட்டாள். சூர்யா தன் தங்கைக்கு ஊட்டிவிட்டாள். இவர்களை பார்த்து அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்து போனது. அத்தியாயம் 30. ஒரு வாரம் கடந்திருந்த நிலையில் சூர்யா சத்யா இருவரும் ராதாவின் நினைவுகளை ஒதுக்கிவிட்டு தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு ஓரளவு வந்திருந்தனர். முழுமையாக அதிலிருந்து மீண்டு முடியாவிட்டாலும் ஒருவர் மற்றொருவருக்காக தங்கள் அம்மாவின் நினைவுகளை மனதின் ஓரத்தில் வைத்துக் கொண்டு வெளியே இயல்பாக வலம் வந்தனர். இடையில் ஒரு முறை கீர்த்தி தன் கணவனுடன் சூர்யாவை பார்க்க வந்தாள். அன்று தன்னால் வர முடியாமல் போனதற்கு வருந்தினால் அழுது கொண்டே. இறுதியில் சூர்யாவே அவளை, கீர்த்தி நீ புது பொண்ணடி, இப்படிலாம் அழக்கூடாது என சமாதானம் செய்து அனுப்பி வைக்கும்படி ஆனது. இரவில் காவேரி இவர்களுக்கு துணைக்கு வந்து படுத்துக் கொண்டார். சந்திரிகாவும் அவ்வப்பொழுது வந்து செல்வாள். சத்யா வழக்கம் போல கல்லூரி செல்ல ஆரம்பித்திருந்தாள். சூர்யா காலையிலேயே வீட்டின் வேலைகளையும் கவனித்துக் கொண்டே வீட்டிலிருந்து போட்டித் தேர்வுக்காக படித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் முன்மாதிரி சூர்யாவால் எதிலும் உற்சாகமாக இருக்க முடியவில்லை. வீட்டில் சிறியதாக வேலை செய்தாலும் படிக்க ஆரம்பித்தாலும் தூக்கம் வருவது போன்ற உணர்வு வந்தது. சில நேரங்களில் சூர்யா தன்னை மறந்து தூங்கி விடுவாள். அவள் அதனை தூக்கம் என நினைத்திருக்க அவள் அதிக மனசோர்வினால் சோர்ந்து போகிறாள் என்பதை அவள் அறியவில்லை. அன்று இரவு சத்யா நல்ல தூக்கத்தில் இருக்க அவளை எழுப்பினார் ராதா. கண்களை திறந்து பார்த்தவள் தன் அம்மாவை கண்டதும், அம்மா, அம்மா நீயா? நீ வந்துட்டியா? எங்களை விட்டுட்டு எங்கம்மா போன என கண்ணீருடன் கேட்டாள். நான் எங்க சத்யா போக போறேன்? நான் உங்க கூட இந்த வீட்டில தான் இருக்கேன். சரி, இன்னும் என்ன தூக்கம் உனக்கு? எழுந்து வா என அழைக்க சத்யா புரியாமல் பார்த்தாள். எங்கம்மா கூப்பிடுற? நீ முதல்ல வா என அவளை அழைத்துக் கொண்டு வெளியே வந்தார். அது தங்கள் வீட்டின் வெளிப்பகுதி போன்று தெரியவில்லை. அருகில் தன் அம்மாவை பார்க்க ராதாவும் அங்கு இல்லை. அம்மா, அம்மா என அவள் குரல் கொடுத்தும் எங்கும் அவளை காணவில்லை. அப்பொழுதுதான் சத்யா ஒன்றை கவனித்தாள். சற்று தொலைவில் சூர்யா திருமண கோலத்தில் நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு பின்புறம் சிரித்த முகத்துடன் ராதா நின்றிருந்தார். சத்யா அம்மா என பதறி விழிக்க தன் படுக்கையில் இருந்தாள். அருகில் சூர்யா தூங்கிக் கொண்டிருந்தாள். என்ன கனவு இது? அக்கா கல்யாண பொண்ணு மாதிரி நிக்கிறா. அம்மா சிரிச்ச முகமா இருந்தாங்களே, எதுக்காக இந்த கனவு? இது கனவா? இல்ல ஒருவேளை அம்மா ஏதாவது சொல்ல வந்துச்சா? மறுநாள் தன் கனவினை பற்றி பல மணி நேரம் யோசித்தவள் ஒரு முடிவிற்கு வந்தாள். அன்று விடுமுறை நாள் என்பதால் சத்யா வீட்டில் இருந்தாள். அப்பொழுது காவேரியும் வீட்டிற்கு வந்தார். சத்யா, எதுக்காக என்ன கூப்பிட்ட என கேட்டுக்கொண்டே அவர் உள்ளே வர,
சத்யா இல்லையே அத்தை. எதுக்கு அவளை தேடுறீங்க? சூர்யா கேட்க, அவதான் என்ன உடனே கிளம்பி இங்க வர சொன்னா சூர்யா. அப்படியா? அவ கடைக்கு போயிருக்கான்னு நினைக்கிறேன் அத்தை. சூர்யா காவிரியிடம் கூற அதற்குள் சத்யா உள்ளே வந்தாள். சத்யா, நீ எங்க போன? ஒரு நிமிஷம்க்கா என்றவள் போனில் பேசிக் கொண்டிருக்க, ஆமாத்தா, சீக்கிரம் வாங்க என போனை வைத்தாள். யார வர சொல்லிட்டு இருக்க? நம்ம தினேஷ் அத்தான் தான், அவங்க ஃபேமிலியோட வர்றாங்க. என்ன இப்ப எதுக்கு திடீர்னு, எதுக்காக வராங்க? சூர்யா குழப்பமாக கேட்க, அவங்களாம் வரலக்கா, நான் தான் வர சொன்னேன். சத்யா, என்னன்னு விவரமா சொல்லு. என்னையும் வேற வர சொன்ன, எதுக்காக? காவேரி கேட்க, அத்தை, சூர்யா அக்காவுக்கு கல்யாணம் பேசி முடிவு பண்ணிருக்கோம். ஆனா இன்னும் நிச்சயமும் பண்ணல, கல்யாணம் எப்போனும் ஃபிக்ஸ் பண்ணல. அதனால என சூர்யா கேட்க, உனக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கணும், அதை பத்தி பேசதான் நான் உங்களை வர சொல்லியிருக்கேன். சத்யா, லூசாடி நீ. இப்ப நாம இருக்கிற நிலைமையில இதெல்லாம் தேவையா? கண்டிப்பா தேவைதாங்கா. இந்த விஷயத்துல யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா இது அம்மாவோட ஆசை, அதை நான் கண்டிப்பா நிறைவேற்றியாகணும். சத்யா, அம்மா இறந்து இன்னும் முழுசா 2 வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள அக்கா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? அம்மா நம்ம கூட இந்த வீட்டுல தான் இருக்குதா. அம்மாவே என்கிட்ட சொல்லுச்சு. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் பாரு. என்ன ஒண்ணு, நம்மளால அம்மாவை பார்க்க முடியாது, ஆனா அம்மா நம்மளதான் பார்த்துட்டு இருக்குக்கா. இது அம்மா முடிவு பண்ண கல்யாணம், அது சீக்கிரமே நல்லபடியா நடக்கணும். நீ போய் வேற ட்ரெஸ் மாத்துக்கா, அவங்க இப்ப வந்துடுவாங்க. அத்தை, வாங்க நம்ம டீ போடலாம் என அவள் பாட்டுக்கு பேசிக்கொண்டே செல்ல, சூர்யாவால் அவள் மாற்றத்தை ஏற்கவும் முடியவில்லை, அவளை தடுக்கவும் முடியவில்லை. வெளியே கார் சத்தம் கேட்க சத்யா ஓடி சென்று பார்த்தாள். அங்கு மோகன் ராமும் ராதிகாவும் வந்திறங்கினர். சூர்யாவோட வீடு என அவர்கள் கேட்க, ஆ வாங்க, ஏன் அக்காதான், உள்ள வாங்க என அவர்களை அழைத்து அமர வைத்தாள். சூர்யா அவர்களை அங்கு எதிர்பார்க்காததால் சற்று அதிர்ச்சியுடன் வாங்க என வரவேற்றாள். ராதிகா சூர்யாவின் அருகில் வந்து அவள் கைகளை பற்றி கொண்டு, எப்படிமா இருக்க என கேட்க, நல்லா இருக்கேம்மா, நீங்க உட்காருங்க, நான் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன் என அவள் செல்ல போக அவளை நிறுத்தினார். பரவாயில்லம்மா, இருக்கட்டும், இப்படி உட்காரு என தன் அருகே அமர வைத்தவர், நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டோமா, அப்ப நாங்க மும்பையில இருந்தோம், அதனாலதான் வர முடியல என்றவாறு அவளை பார்க்க சூர்யா தன் அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தாள். சாரிம்மா, நீயே எல்லாத்தையும் மறந்திருப்ப, நான் அதை பேசி உன்னை இன்னும் கஷ்டப்படுத்திட்டேன். இல்லம்மா, நான் மறக்கலாம் இல்ல. மோகன் பேச்சை மாற்றும் விதமாக, அப்புறம் சூர்யா, நீ திரும்பவும் வேலைக்கு வர்றதை பத்தி ஏதாவது யோசிச்சிருக்கியா? அது இல்ல சார். ஏமா தயங்குற? உனக்கு விருப்பம் இல்லைன்னாலும் சொல்லு. அப்போது காவேரி அவர்களிடம், அவ தயங்குறதுக்கும் காரணம் இருக்குங்க. சூர்யாவோட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு இருக்காங்க. துக்கம் நடந்த வீட்டுல சீக்கிரமே ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கல்யாண பேச்சு இங்க ராதாண்ணி இருக்கும் போதே ஆரம்பிச்சது. அதனாலதான் சீக்கிரமே இந்த கல்யாணத்தை நடத்திடலான்னு பேசுறதுக்காக அவங்கள வர சொல்லியிருக்கோம். ஓ, ரொம்ப சந்தோஷம், நல்லதுமா. அப்புறம் சூர்யா, உங்க அம்மா எப்பவும் உங்க கூட தான் இருப்பாங்க. உன் மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருக்கணும் என மோகன் அவள் தலையில் கை வைத்து கூறினார். அப்பொழுது சத்யா அவர்களிடம், சார், நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலாமா? அட, என்னடா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு, சும்மா சொல்லு என கேட்டார் மோகன். அது சார், எங்களுக்காக பேசுறதுக்கு சொந்தக்காரங்க யாரும் கிடையாது. காவேரி அத்தை மட்டும்தான் இருக்காங்க. அக்கா உங்ககிட்ட வேலை பார்த்தவதான். ஆனா அதை விட இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, எங்க அக்கா நல்லா இருக்கணும்னு, அந்த வார்த்தைக்காக தான் கேக்குறேன் சார்.
எங்க அம்மா அப்பா இடத்துல இருந்து எங்களுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பேசுறீங்களா சார் என சத்யா கேட்க, மோகன் ராதிகா இருவரும் அவளிடம் மறுத்து பேச முடியவில்லை. சத்யாவை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தங்களின் மகள் அஞ்சலியை போன்றே தோன்றியது. ஆனால் அதே நேரம் தங்களின் மகன் காதலித்த பெண்ணை வேறு ஒருவருக்கு தாங்களே சம்பந்தம் பேச வேண்டிய நிலையை நினைத்து ராதிகா மனதிற்குள் தவித்தார். ராதிகா பதில் கூறாமல் தயங்கி நிற்க மோகன் ராதிகாவின் கையை அழுத்தி பிடித்தார். என்ன சத்யா, அவங்க கிட்ட போய் இப்படி கேட்டுட்டு இருக்க? அவங்க இவ்வளவு தூரம் நம்ம வீட்டுக்கு வந்தது, நம்ம கிட்ட ஆறுதலா பேசினதே பெரிய விஷயம். சாரி சார், அவ ஏதோ தெரியாம உங்ககிட்ட அப்படி கேட்டுட்டா. சூர்யா அவர்களிடம் கூற, சத்யா அப்படி ஒன்றும் தப்பா கேட்கலையே சூர்யா. அவ எங்களை அம்மா அப்பாவா நினைச்சு அப்படி கேட்டது சந்தோஷம்தான். கண்டிப்பா நான் உங்க அக்கா கல்யாணத்தை பத்தி பேசி முடிச்சுட்டு தான் போறோம், சரியா என மோகன் சிரிப்புடன் கேட்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார் என சத்யா கூற, அப்பொழுது தினேஷ், அவனுடைய அம்மா, அப்பா, பிரகதி என அனைவரும் வந்தனர். மோகன் எழுந்து நின்று அவர்களை வரவேற்றார். வந்தவர்களுக்கு ஆச்சரியம்தான். இவரை பார்த்ததும் தினேஷின் அப்பாவிற்கு அவரை ஏற்கனவே தெரிந்திருக்க அவருடன் கை குலுக்கி அறிமுகம் ஆகிக் கொண்டார். ராதிகாவிற்கு அங்கு நிற்கவே பிடிக்கவில்லை. ஆனால் தன் மனதார சூர்யா நன்றாக இருக்க வேண்டும் என நினைத்தார். மோகன் திருமண விஷயத்தை பற்றி பேசியதும் கௌதமி கூறினார், நாங்களும் ஏற்கனவே இப்படிதான் யோசிச்சோம். ஆனா தினேஷ் தான் இப்ப வேண்டான்னு சொல்லிட்டான். பொம்பளை பிள்ளைங்களை தனியா வீட்டுல விட்டு வைக்கவும் பயமா தான் இருந்தது. இப்ப நீங்களே கேட்டுட்டீங்க, எங்களுக்கு சம்மதம் தான் என்றார். பிரகதிக்கு எதுவும் பிடிக்காவிட்டாலும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். தினேஷ் சூர்யாவை பார்த்தான். எதுவாக இருந்தாலும் சூர்யா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க என்றான். அனைவரும் அவள் பதிலுக்காக காத்திருக்க, எனக்கு சம்மதம் என அவள் பதில் கூறவும் அனைவருக்கும் மிகுந்த சந்தோஷம். அடுத்த சில நாட்களில் ராதாவின் காரியம் வர அது முடிவடைந்த பிறகு அதற்கடுத்த 15 நாட்களில் திருமணம் என நாள் குறிக்கப்பட்டது. மோகன்ராம், ராதிகா தேவி இருவரும் கிளம்ப அதற்கடுத்து அவர்களும் கிளம்பி சென்றனர். நாட்கள் வேகமாக செல்ல சூர்யாவின் உடல்நிலை சோர்வடைந்து கொண்டே சென்றது. அவளை கவனிக்கும் நிலையில் அவளும் இல்லை, யாரும் இல்லை. சத்யா சந்திரிகாவுடன் சேர்ந்து தங்களுடைய சேமிப்பு பணத்தில் திருமணத்திற்காக சில நகைகள் மற்றும் துணிமணிகள், தேவையான பொருட்கள் வாங்க அலைந்து கொண்டிருந்தனர். அனைவரும் எதிர்பார்த்த திருமண நாளும் வந்தது. சூர்யா தன் அறையில் பட்டுப்புடவை உடுத்தி தனக்கென இருந்த சில நகைகளையும் அணிந்து கொண்டு கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தாள். அலமாரி கதவை திறக்க அதிலிருந்து ஒரு துணி கீழே விழுந்தது. அதனை எடுத்து பார்க்க அதுவோ அன்று தேவ் அவள் மீது போட்டுவிட்ட அவனுடைய கோட். அதனை பார்த்ததும் சூர்யாவிற்கு மனம் ஏதோ செய்தது. அந்த உடையில் முகத்தை வைத்துக் கொண்டவள் பட்டென தன் கையை உதறினாள். அதனை கீழே போட்டுவிட்டு சற்று தள்ளி பின்னோக்கி வரவும் கட்டிலில் அமர்ந்தாள். இல்ல, இது வேண்டாம், இது தப்பு என மூளை உரிக்க அவனை மீண்டும் மடித்து உள்ளே வைத்தாள். அவளுக்கு மீண்டும் தூக்கம் வருவதை போன்று உணர சிறிது நேரம் அப்படியே அமர்ந்து தன்னை சமன் செய்து கொண்டவள் அறையிலிருந்து வெளியே வந்தாள். அவளை கண்டு சத்யாவும் சந்திரிகாவும், சூர்யா நீ ரொம்ப அழகாக இருக்க என நெட்டி முறித்தனர். அப்பொழுது காவேரி அங்கு வந்தார். அம்மா அப்பா படத்துக்கு விளக்கு ஏத்தி வச்சுட்டு அவங்கள வேண்டிக்க சூர்யா என்றார். முன்னறைக்கு வந்தவள் அங்கிருந்த தன்னுடைய அம்மா அப்பாவின் புகைப்படத்தை பார்த்தாள். அதன் முன் வந்து நின்றவள் விளக்கை ஏற்றி வைத்தாள். கண்களை மூடி தன் தாய் தந்தையை வேண்டிக் கொண்டாள். அம்மா, நீ என்னை இந்த குளத்துல பார்க்கதானே ஆசைப்பட்ட. இன்னைக்கு அது நடந்துடுச்சு. ஆனா அதை பார்க்க நீ இல்லையே. அப்பா, இன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆக போகுது. இப்ப இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன்னா
திரும்ப வரும்போது இன்னொருத்தருக்கு மனைவியா தான் வருவேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நீங்க 2 பேரும் எப்பவும் எங்க கூடவே இருக்கணும். நான் போயிட்டு வரேன் என கண்களை மூடி வேண்டிக் கொண்டான். கண்களை திறந்து அவர்களின் புகைப்படத்தை மீண்டும் பார்த்தான். அனைவரும் வண்டியில் ஏறிவிட சூர்யா கடைசியாக வீட்டை விட்டு வெளியேற அவள் அம்மாவின் குரல் காதில் கேட்டது. சூர்யா, உன் மனசு போல வாழ்க்கை உனக்கு அமையும் பாரு என்ற வார்த்தை அவள் காதில் விழுந்தது. சற்று நின்றவள் திரும்பி மீண்டும் தன் அம்மாவின் படத்தை பார்த்தாள். அன்றொரு நாள் ராதா கூறிய வார்த்தைகள் தான் இவை. ஒருவேளை இவை அனைத்தும் தன் எண்ணமாக தான் இருக்கும் என யோசித்தவள் வெளியே வண்டியில் ஏறி அமர்ந்தாள். வண்டி திருமண மண்டபம் நோக்கி சென்றது.